22ஆம் தேதி தீபா வரும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். தீபாவிலே 2 நாள் 3 நாட்கள் கூட்டங்களை நிறைவு செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்தார். 22वां तारीख को दीवा आने के लिए परमेश्वर दया किए, फिर उधर 3 दिन की प्रार्थना को परमेश्वर पूरी करने के लिए दया किए. இந்த நாட்கள் இந்த 3 நாள் கூட்டத்துக்கும் கர்த்தர் பேசும்படி உதவி செய்வாராக. और इन दिनों में इस 3 दिन की प्रार्थना में भी परमेश्वर बोलने के लिए दया करे. கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவார். परमेश्वर में लगातार चलाए. ஹalleluya हालेलुया. எதற்காக இந்த கூட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், किस मकसद से ये मंडली हमारे लिए रखी गई है? சுத்திகரிக்கப்பட வேண்டும். हम शुद्धकरण होनी है. நம்ம சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழைய வேண்டும். क्योंकि हम शुद्ध होकर परमेश्वर के राज्य में प्रवेश होना है. மேலே போவதுனாலும் நமக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. यदि हम ऊपर जाना है तो उसके लिए एक शुद्धता की आवश्यक है. ஒரு நாளை துவங்குவதற்கு முன்பாக நம்ம சுத்திகரிப்பு தேவை. एक दिन की शुरू करने से पहले भी हमें एक शुद्धता की आवश्यक ஒரு है. புதிய வருஷத்துக்குள் போவதற்கு நம்ம சுத்திகரிப்பு தேவை. और एक नया साल की शुरुआत के पहले भी हमारे लिए एक शुद्धता की आवश्यक है. ஒவ்வொரு நாளும் நாம் கழுவப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். हर एक दिन हम शुद्ध होते रहना है. எப்படி ஒரு நாள் நம்ம டெய்லி குளிக்கிறது போல ஒவ்வொரு நாளும் நாம கழுவப்பட்டு கொண்டே இருப்பது நல்லது. जैसे हम प्रतिदिन हम स्नान लेते हैं, वैसे हर दिन हम शुद्ध होना आवश्यक है. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. क्योंकि पवित्रता के बगैर कोई भी परमेश्वर को नहीं देख सकते हैं. எனவே நம்ம ஒவ்வொரு நாளும் கழுவப்படுவதில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். इसलिए हम हर दिन शुद्ध होना, उसमें भी हम ध्यान रहना, ध्यान के साथ रहना. இந்த புதிய வருஷத்துக்கு நுழைவதற்குள் ஒரு நமக்கு காத்திருந்து தேவ சமூகத்துல இருந்து நம்ம சுத்திகரிப்பது மிகவும் நல்லது. और नया साल में हम प्रवेश होने के पहले परमेश्वर के चरणों में इंतजार कर कर हम शुद्ध होकर प्रवेश करते हैं. அதனால இந்த 3 நாட்களும் கர்த்தர் நம்மோடு கூட பேசணும், என்னோடயும் கர்த்தர் பேசணும். और इस 3 दिन परमेश्वर मुझसे भी और आप हम सभी से भी बात करना है. ஆனா எல்லா விதத்திலையும் परफेक्टा இருக்குன்னு சொல்ல முடியாது. मैं भी हर बातों में मैं सही हूं करके मैं बोल नहीं सकता. என்னை விட நீங்கள் வளர்ந்தவர்கள், அதிக வருஷங்களாக விசுவாசிகளாக இருப்பவர்கள். और मुझसे भी आप बड़े हैं, कई सालों से विश्वासी बनकर है. கர்த்தருடைய கிருபையினால இந்த இடத்துல நான் இருக்கிறேன். परमेश्वर की बड़ी दया से मैं इस जगह पे खड़ा हूं. அதனால நீங்கள் சுத்திகரிக்கப்படும், நானும் சுத்திகரிக்கப்படும். इसीलिए आप भी शुद्ध होना है, मैं भी शुद्ध होना है. விசுவாசிகள் ஊழியர்கள் என்ற ஸ்தான வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் சுத்திகரிப்பு என்பது எல்லாருக்கும் உரியதுதான். हाँ, विश्वासी सेवक करके स्थान में अंतर होगी, लेकिन शुद्धकरण में हम सब एक ही है. சுத்தம் பரிசுத்தம் இல்லாமல் யாரா இருந்தாலும் ஆண்டவர்ட்ட போக முடியாது. पवित्रता के बगैर कोई भी परमेश्वर के पास नहीं जा सकता. இந்த 3 நாட்களும் உங்களோடையும் பேசணும், என்னோடையும் கர்த்தர். इसीलिए इस 3 दिन परमेश्वर आपसे भी बात करना है, मुझसे भी बात करना है. அதனால ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும் என்று நீங்கள் ஜெபித்து வர வேண்டும். इसीलिए आप इस प्रकार प्रार्थना करके आना है कि परमेश्वर मुझसे बात. இன்னைக்கு நீங்க என்னோட பேச போறீங்க, என்ன பேச போறீங்க எதிர்பார்த்தலோட நாம் காத்திருக்க வேண்டும். एक बड़ी चाहत और अपेक्षा के साथ हम परमेश्वर के चरणों में கர்த்தர் इंतजार நம்முடைய करना है. குறைகளை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमारे कमियों को प्रकट करते हैं. குற்றப்படுத்துகிறவர் அல்ல, वो दोष नहीं ठहराते हैं, வெளிப்படுத்துகிறவர். बल्कि वो प्रकट करते हैं. குற்றப்படுத்துகிறவர்கள் அதற்கு சொல்யூஷன் கொடுக்க மாட்டாங்க. ये जो दोष ठहराते हैं वो उसके लिए सॉल्यूशन नहीं देंगे, ஆனா உணர்த்துகிறவர்கள் அதுக்கு சொல்யூஷனும் கொடுப்பாங்க. लेकिन जो उसे एहसास देते हैं वो उसके लिए एक रास्ता भी बताएंगे. ஆண்டவர் நமக்கு உணர்த்தி அதிலிருந்து மாறக்கூடிய வழிமுறைகளை சொல்லி தருவார், பலனை நமக்கு தருவார். हमारे परमेश्वर हमें एहसास देते हुए उसमें से बदलने के लिए बल और उसमें से बाहर आने के लिए रास्ता भी அதனால இந்த दिखाएंगे. 3 நாட்களும் இது நடக்க போகிறது, நம்ம அதுக்காக ஜெபித்து வர வேண்டும். वही इस 3 दिन होने वाला है, उसके लिए हम प्रार्थना करके आना है. இந்த முதல் நாள் செய்தியாக पहले दिन के विषय யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் यूहन्ना सुसमाचार पहला अध्याय 9வது वचனத்தை நாம் வாசிக்கலாம். 9वां वचन हम पढ़ेंगे. ज्योति जो हर एक मनुष्य को प्रकाशित करती है, जगत में आने वाली थी. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. सच्ची ज्योति जो हर एक मनुष्य को प्रकाशित करती है, जगत में आने वाली ज्योति. ஆண்டவர் இந்த பூமியை படைக்கும் பொழுது परमेश्वर जब इस संसार को बना रहे थे, இந்த வெளிச்சத்தை உண்டாக்கினார். परमेश्वर ज्योति को उत्पन्न किए. அதை உண்டாக்கிட்டு சொல்றாரு, வெளிச்சம் நல்லது என்று அவர் கண்டார். परमेश्वर ज्योति को बनाने के बाद ये ऐसे बोले कि ये अच्छा है, வெளிச்சம் நல்லது. ज्योति अच्छी है. ஒரு வீட்ல ஒரு வெளிச்சம் இருக்கும்போது அந்த வீடுல ஒரு மன
நிம்மதியோடு நாம் இருக்க முடியும். जब एक घर में ज्योति होती है तो हम हमारे मन में भी एक प्रकाशित होती है. வெளிச்சம் இல்லாமல் நமக்கு ஒரு மன நிம்மதி இருக்காது. जिधर ज्योति नहीं होगी हमारे मन में एक शांति नहीं होती है. வெளிச்சம் இல்லாமல் நாம பயணம் செய்ய முடியாது. एक ज्योति के बगैर हम यात्रा भी नहीं कर पाएंगे. வெளிச்சம் இல்லாதனால எகிப்து தேசத்திலே 3 நாட்களும் உட்கார்ந்த இடத்திலேயே பார்வோனும் அவருடைய கூட்டங்கள் உட்கார்ந்து இருந்தார்கள். ज्योति नहीं थी इसीलिए मिस्र देश में फिरौन और उसके सैनिक उसके जनता जिधर बैठे थे उधर ही बैठे थे 3 दिन तक. வெளிச்சம் இல்லாத இடத்துல பயம் சூழ்ந்து இருக்கும். जिधर ज्योति नहीं है उधर डर गहर कर रहेगी. செயல்பட முடியாது, பயம் சூழ்ந்து இருக்கும், மனதிலே நிம்மதி இருக்காத ஒரு சூழ்நிலை தான் இருளான சூழ்நிலை. वे क्रिया कर नहीं पाएंगे, उनके हृदय में एक शांत नहीं रहेगी, एक व्याकुल से भरा हुआ एक जिंदगी होगी. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யோவானிலே அறிமுகப்படுத்தும்போது அவர் உலகத்தின் வெளிச்சம் என்று அறிமுகப்படுத்தினார். परमेश्वर यीशु मसीह के बारे में यूहन्ना सुसमाचारक जब उन्हें बता रहा था तब वो जगत का ज्योति करके उसने बताया. 9வது வசனத்துல 9वां वचन में அந்த வெளிச்சத்தை உங்களுக்குள் தந்து விட்டதாகவும் நீங்கள் வெளிச்சமாக மாறணும், நான் வெளிச்சமாக மாறணும் கர்த்தர் நமக்கு அதிலே போதிக்கிறார். 9वां वचन में परमेश्वर हमें इस प्रकार बताते हैं कि उस ज्योति को मैं तुम्हारे अंदर भी दे दिया, तुम जगत के ज्योति बनो. ஹல்லேலூயா. हालेलुया. 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது उसमें 6वां वचन जब हम देखते हैं அவருக்குள் ஜீவன் இருந்தது, उसके अंदर जीवन அந்த थी ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. और उस जीवन मनुष्यों के लिए ज्योति था. ஹல்லேலூயா. हालेलुया. அவருக்குள் ஜீவன் இருந்தது, उसमें जीवन था அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியா இருந்தது. और वह जीवन मनुष्यों के लिए ज्योति था. அவருக்குள் இருந்த ஜீவன் மனுஷருக்குள் வரும் பொழுது அது ஒளியாக மாறிவிட்டது. उसके अंदर जो जीवन थी वो मनुष्यों के अंदर जब आया वो एक ज्योति बन गया அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. और उस ज्योति अंधकार में प्रकाश देती है இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. और अंधकार उसे पकड़ नहीं पाया. பாருங்களேன், ஆண்டவர் ஒரு பெரிய ஒளியாக இருக்கிறார், परमेश्वर एक बड़ी ज्योति है அவருடைய ஜீவனும் ஒளியாக இருக்கிறது. और उनके अंदर एक जीवन भी ज्योति के समान है அத மனுஷனுக்குள் தருகிறார். और उसे परमेश्वर मनुष्यों के अंदर देते அந்த हैं. மனுஷனுக்குள் வரும் பொழுது அவன் ஒளியாக और மாறுகிறான். वो जब मनुष्यों के अंदर आता है वो भी ज्योति बन जाता அது है, பிரகாசிக்கிற ஒளியாக மாறுகிறது. वो प्रकाशित ज्योति बन जाता है இருளானது அதை மேற்கொள்ளவில்லை, அதை பற்றி கொள்ளவில்லை. और अंधकार उसे पकड़ नहीं पाया. ஹல்லேலூயா. हालेलुया. வெளிச்சத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. லைட் போட்ட உடனே இருளெல்லாம் தானா போயிடும். क्योंकि ज्योति को इतना सामर्थ रहती है जब हम ज्योति जला देते हैं तो अंधकार गायब हो जाते हैं. அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், நம்ம ரட்சிக்கப்பட்ட நீங்கள் நானும் வெளிச்சமாக இருக்கிறோம். इसीलिए परमेश्वर कहते हैं कि जो भी उद्धार पाए हैं हम ज्योति के समान हैं. 9வது வசனத்துல உலகத்திலே வந்து 9वां वचन में जगत में आकर எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற कोई भी मनुष्य को प्रकाशित करने ஒளியே वाला அந்த மெய்யான ஒளி. उस ज्योति ही वो ज्योति है. அப்ப புரிஞ்சா எல்லாருக்கும்? आप सभी को समझ में आया क्या? ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் வெளிச்சமாக இருக்கணும், அதான் முக்கியம். उद्धार पाए हुए आप और हम एक ज्योति के समान रहना है, वही मुख्य है. எப்படி இருள வெளிச்சம் பிரகாசிக்கிற போல சுற்றி உள்ளவர்களுக்கும் சரி சபைக்கும் சரி ஆண்டவருக்கு முன்பாக நாம் வெளிச்சம் தருகிறவர்களா மாறுவதுதான் கர்த்தர் நம்மை ரட்சித்த நோக்கமாக இருக்கிறது. जैसे अंधकार में ज्योति प्रकाशित होती है वैसे उद्धार पाए हुए हम हमारे आसपास में रहने वाले कलीसिया के लिए सभी के लिए हमें एक ज्योति के समान रहना है. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருளான ஒரு வாழ்க்கையில இருந்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க பிரகாசிச்சே ஆகணும், அதான் ரட்சிப்பினுடைய பெரிய அடையாளமாக இருக்கிறது. उद्धार पाने के पहले आप अंधकार में हुए होंगे लेकिन उद्धार पाने के बाद आप ज्योति देने वाले होना चाहिए, यही उद्धार पाने का एक बड़ी मकसद है. சிந்தையிலே உங்களுக்கு ஒரு பிரகாசம் வேணும், ஒரு வெளிச்சம் வேண்டும். हमारे सोच में एक प्रकाश होनी चाहिए. கெட்ட சிந்தனைகளை இருளுக்கு ஒப்பிடலாம், बुरी सोचों को हम अंधकार के समान बता सकते ஒரு हैं. சிந்தைகள் மறுரூபமாக்கப்படுகிறதை அது புதிதான ஒரு சிந்தையா இருப்பதை வெளிச்சத்துக்கு ஒப்பிடலாம். हमारा विचार जब बदलावट पाती है तो वो हम एक ज्योति करके बोल सकते हैं. நம்முடைய சுபாவங்களிலே ஒரு வெளிச்சம் உண்டாக வேண்டும். हमारे स्वभाव गुण में एक ज्योति होनी चाहिए. நம்முடைய இருதயத்தின் நினைவுகள்ல கர்த்தர் வெளிச்சத்தை தர வேண்டும். हमारे हृदय की सोच विचारों में एक ज्योति परमेश्वर இது देना है. மாத்திரமல்ல, சுற்றிலும் உள்ள அட்மாஸ்பியர் நம்முடைய குடும்பத்துடைய அந்த சுற்றுச்சூழல் கூட வெளிச்சமாக மாற வேண்டும். हमारे परिवार में जो वातावरण
वातावरण ज्योति में ज्योति से भर देना है। உள்ளேயும் அல்ல வெளியிலயும் ரெண்டு பக்கமே நமக்கு ஒரு வெளிச்சம் தேவை. केवल अंदर सिर्फ नहीं, बाहर भी वो ज्योति अवश्य है। अंधकारத்தின் வல்லமைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகும்படி கர்த்தர் நமக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறார். क्योंकि परमेश्वर अंधकार की शामत हमसे हटने के लिए परमेश्वर एक ज्योति के समान है। உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. जगत में आकर कोई भी मनुष्य को प्रकाशित करने वाला वही सच्चा ज्योति है। हालेलुया 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 हालेलुया। அத மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல मत्ती 5:14 में ஆண்டவர் நம்மை பிரகாசிக்கும்படி விரும்புகிறார். परमेश्वर क्या चाहते हैं कि हम ज्योति दे। நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. तुम जगत की ज्योति हो, जो नगर पहाड़ पर बसा हुआ है वह छिप नहीं सकता। உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். हम जगत के ज्योति हैं। ஆண்டவர் உலகத்தை படைக்கும் போது परमेश्वर जब जगत को बनाए, பகலை ஆள சூரியனை படைத்தார். वो दिन को प्रभुता करने के लिए सूरज को बनाया, இரவை ஆள சந்திரனை கர்த்தர் படைத்தார். और अंधकार को प्रभुता करने के लिए चांद को बनाए। ஒவ்வொரு படைப்புகளுக்குள்ளாக நம்மை பற்றிய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். एक एक सृष्टि के पीछे हमारे बारे में परमेश्वर का इच्छा क्या है वो हम समझ लेना है। பகலை ஆள சூரியனை படைத்தாராம். दिन को प्रभुता करने के लिए सूरज को बनाए। ரட்சிக்கப்பட்ட நீங்கள் தான் பகலுக்குரியவர்கள். हम जो उद्धार पाए हैं हम सब दिन के हैं। இந்த பகலுக்குரியவர்களுக்குள்ளேயே நாம் சூரியனாக நாம் இருக்க வேண்டும். और इस दिन में जो रहने वाले लोगों के बीच में भी हमें एक सूरज के समान रहना है। சர்ச்சில் ஒரு சூரியனை போல நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். कलीसिया के अंदर एक सूरज के समान हम ज्योति देना है। சர்ச்சில் உட்கார்ந்து மங்கி போன நிலையில இருக்க கூடாது. कलीसिया के अंदर बैठकर हम ऐसे कम जलने वाली ज्योति के समान नहीं रहना நமக்கு है। கனெக்ஷன் கொடுத்து எல்லா பல்பும் நல்ல பல்பா இருந்தா ஏதாவது ஒரு பல்ப் மங்கிக்கிட்டு இருந்தா நமக்கு பிடிக்காது இல்ல. जब हमारे घर में सारे बल्ब अच्छा जलती रहेगी, एक बल्ब अच्छे नहीं जलती रहेंगे तो वो हमें पसंद नहीं आता है। வோல்டேஜ் எல்லாம் சரியா இருக்கு, எல்லாம் சரியா தான் இருக்கு, ஏன் இந்த பல்ப் மட்டும் எரிய மாட்டேங்குது? वोल्टेज सही है, सब कुछ सही है, क्यों ये बल्ब नहीं जल रहा है? சர்ச்சில் பிரகாசிக்கணும். कलीसिया में भी हम ज्योति देना है। ஹalleluya हालेलुया। பகலை ஆள சூரியனை கர்த்தர் படைத்தார். दिन को प्रभुता करने के लिए परमेश्वर सूरज को बनाया। இங்க மங்கி எரிஞ்சு வந்தவங்க எல்லாம் பிரகாசிக்கணும், பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கணும். जो कम जलकर आने वाले सब ज्योति देते रहना है, हमेशा ज्योति देते இருந்து रहना மந்த है। நிலையில இருக்க கூடாது. इधर जैसे आए हैं वैसे ही नहीं रहना है। பாடல் பாட சொல்லும்போது பாடணும், மத்த பேர் நம்ம கை கட்டி நிற்பது நல்லது அல்ல. जब गाना गाया जाता है तब हम मिलकर गाना है, हम हाथ जोड़कर नहीं खड़े रहना है। நிறைய சபைகள்ல பெண்களுக்கு மட்டும் தான் பாட்டு பாடுறது லீஸ்க்கு விட்டுருக்கு, கான்ட்ராக்ட் விட்டுருக்கு. कहीं कलीसिया में सिर्फ बहनों के लिए गीत गाने का करके कॉन्ट्रैक्ट दिया गया ஆண்கள் है, படிக்க மாட்டார்கள், क्योंकि पुरुष लोग नहीं गाते हैं। அப்படியே விடுதலையோட ஆராதிக்க மாட்டாங்க. वे एकदम आजाद के साथ आराधना नहीं करते हैं। கையோட ஃபோல்டிங் கூட மடிஞ்சிருக்காது அப்படியே. ஹalleluya. उनके हाथ में ये फोल्डिंग भी खराब नहीं होगा, अच्छा रहता है। வாயை திறக்க மாட்டாங்க. मुंह नहीं खोलते रहेंगे। இருக்கிறது நம்ம பகலுக்குரியவர்கள், நாம் பிரகாசிப்பதற்காக வந்திருக்கிறோம். हम दिन में जो ज्योति के हम प्रकाशित देने के लिए आए हैं। சிலையை போல நம்ம நிற்க கூடாது. एक मूर्ति के समान हम नहीं रुकना है। சபைக்குள்ளே பிரகாசிக்கணும். कलीसिया के अंदर प्रकाशित होना है। செய்தி எப்படா முடிப்பாங்கன்னு பார்க்க கூடாது, செய்தி இன்னும் வேணுமே நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்க हम வேண்டும். ऐसा नहीं सोचना है कि ये प्रचार संदेश कब खत्म होगा, कब और सुनना है करके हम रहना है। ஒவ்வொருவரும் தனித்தனியே தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும். हम प्रत्येक परमेश्वर का इच्छा को समझ लेना है। ஒவ்வொருவரும் வேதத்திலே தேறினவர்களாக இருக்க வேண்டும். हम हर एक शास्त्र में भी हम बढ़ना है। பவுல் ஒரு மேல் வீட்டறையில ஜெபித்துக் கொண்டிருந்தார். पौल जब एक ऊपर की कमरे में जब प्रार्थना कर रहा था, அதுல கூட ஒருத்தன் தூங்கி செத்து கீழே விழுவான்ல, தூங்கி விழுந்து செத்துருவான்ல. तब उसमें एक जवान सोने के कारण नीचे गिर के मर जाता है। நல்லா கவனிங்க, அந்த வீடு முழுவதும் விளக்காக இருந்ததா. अच्छे से ध्यान दीजिए, वो घर में बर्फ ज्योति से भरी हुई थी। பிரசங்கியார் மேல பேசி கொண்டிருக்கிறார், प्रचारक ऊपर वो संदेश दे रहा था, உள்ளே தூங்கி கொண்டிருக்கிறார். लेकिन वो अंदर बैठ के सो रहा था। அதான் சொன்னேன், அவ்வளவு பிரகாசமான வெளிச்சம், அதுல ஒரு வேர்டு குறிப்பிடப்படுது, கவனிக்கணும். उसमें ऐसा एक शब्द उपयोग किया गया है कि इतनी बड़ी ज्योति में, அந்த வேர்டை மட்டும் வாசிங்க, अनेक விளக்குகள் அதுல இருந்தது. उस वचन से पढ़िए, कई सारे दिया उधर ती करके दिए। அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது.
கூடியிருந்த மேல் வீட்டில் அநேக விளக்குகள் வைத்திருந்தது. वे जिधर इकट्ठा हुए थे उस कमरे में कई सारे दिया रखी गई थी. நம்ம சர்ச்சுக்குள்ள அநேக விளக்குகள் இருக்குது. तो कलीसिया के अंदर कई सारे दिया होती है. பிசிக்கலா வெளியில இருக்குது. अब हम आंतरिक तौर पर देखेंगे तो बाहर भी होती है. ஆவியின் மனக்கண்கள்ல நான் பார்க்கும் பொழுது, लेकिन आत्मिक रूप में हम जब देखते हैं, இந்த வெளிச்சத்தை போலவே நீங்க எல்லாரும் விளக்காக இருக்க வேண்டும். ऐसे ज्योति के समान हम सब प्रकाशित होना है. அவ்வளவு விளக்காதான் அந்த பிரசங்கிக்கிற இடத்துல விளக்குகள் இருந்ததாம். அப்படி ஒரு அட்மாஸ்பியர் அதுல இருக்குது. उधर उस जो प्रचार कर रहे थे उधर वातावरण में इतने सारे दिया थी, ஆனா ஒருவர் தூங்குகிறார். लेकिन एक व्यक्ति सो रहा था. ஹalleluya हालेलुया. அப்ப எல்லாரும் பிரசங்கத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. तो सब संदेश को ध्यान से सुन रहे थे, ஒருவர் மட்டும் தூங்கி கொண்டிருக்கார். लेकिन एक सिर्फ सो रहा था. அப்ப எல்லாரும் ஒரு ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ்ல வளர்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் வந்துட்டு மங்கி போன நிலையில இருக்கிறோம். तो सब आत्मिक पद में अच्छे से बढ़ रहे थे, तो कई कम लोग वे ऐसे ही बैठे हैं. அப்படி இருப்பது நல்லதல்ல. ऐसे रहना अच्छी बात नहीं है. இந்த காரியத்துல நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். हम हर बातों में शुद्ध होना है. ஹalleluya हालेलुया. ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளணும். उद्धार के अनुभव को जो अब तक नहीं पाए हैं वे पा लेना है. நான் சண்டே ஸ்கூல்ல வசனம் சொல்றேன், நான் ஏதோ ஊழியங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கிறேன், நல்லது ரட்சிப்பு அல்ல. मैं संडे स्कूल में मैं वचन बोलता हूँ, कुछ सेवा में मैं मदद करता हूँ, वो उद्धार नहीं है. உறுதிப்படுத்தும் ஆண்டவரே, நீர் என்னை சந்தியும், என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது எனக்கு சொல்லும், எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தாரும் என்று கதறி கேட்டுக்கொண்டே இருக்க हम வேண்டும். ये स्पष्ट करके लेना है कि प्रभु आप मुझे उद्धार कीजिए, मुझे पाप की क्षमा दीजिए, मेरे नाम को जीवन के पुस्तक में लिखिए करके हम रो रो कर पूछते रहना है. எல்லாரும் அந்த ரட்சிப்பின் அபிஷேகத்தின் ஞானஸ்தானத்தின் அந்த இதுக்குள்ள வர வேண்டும். सब इस प्रकार उद्धार पाकर उस ज्ञान बपतिस्मा के अनुभव के अंदर आना है அபிஷேகத்தின் பகுதிகளுக்குள்ள வர வேண்டும். और अभिषेक के भाग में हम आना है. அடுத்து இன்னும் சொல்ல போனா ஊழியம் செய்யற இடத்துக்கு வர. और उसके बाद हम सेवा करने के जगह पे आ जाना है. பகலை ஆள சூரியனை படைத்தார். इसे ही कहते हैं कि दिन को प्रभुता करने के लिए परमेश्वर सूरज को बनाया, இரவை ஆள சந்திரனை கர்த்தர் படைத்தார். और रात को प्रभुता करने के लिए चांद को बनाया है. இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். हाँ, जो अंधकार में रहने वाले लोग बड़ी ज्योति को देखे. பகல்ல உள்ள சூரிய வெளிச்சத்துக்கு இரவில் உள்ள சூரிய வெளிச்சத்துக்கு வித்தியாசம் உண்டு. और तो दिन में रहने वाले सूरज की जो ज्योति और रात में रहने वाली ज्योति अलग होती है. பகல்ல உள்ள வெளிச்சத்தை ஆளுகிற சூரியன் ரொம்ப பிரகாசமா இருக்கிறது. जो दिन में प्रभुता करने वाली सूरज की ज्योति बहुत तेज रहती है. நைட் உள்ள சூரியன் கொஞ்சம் கூலா இருக்குது. और रात में होने वाली जो सूरज बहुत कम होती है. இருள உள்ள ஜனத்துக்கு ஒரு வெளிச்சத்தை தருகிறது. अंधकार में रहने वाले लोगों के लिए एक ज्योति देती है. நாமும் சபையில் மட்டும் பிரகாசிப்பதல்ல, வெளியிலேயும் போய் நாம் பிரகாசிக்கலாம். हम केवल कलीसिया के अंदर नहीं, हम बाहर जाकर भी ज्योति देना है. ஹalleluya हालेलुया. வெளியிலே நாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறோம். हम में से कितने जन बाहर ज्योति दे रहे हैं? உங்க வேலை பார்க்கிற இடத்துல நீங்கள் பிரகாசமாய் இருக்கிறீர்களா? जिधर आप नौकरी करते हो उधर आप एक ज्योति के समान है क्या? ஒரு ஊழியர் பேசும்போது அழகாய் சொன்னார், एक सेवक बोलने के समय में अच्छे से बोले, நல்ல ஜெபம் பண்றோம், நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம். हम तो अच्छा प्रार्थना करके परमेश्वर के अंदर है. வெளியில போகும்போது ஒரு கியூல நம்ம நிக்கிற லைன்ல யாராவது முந்தி போயிட்டா, लेकिन हम जब बाहर जाते हैं, जब लाइन में खड़े रहते हैं, यदि हमें पीछे करके कोई आगे चले जाएंगे அவருடைய ரசனையான அந்த வார்த்தையில சொல்றாரு, அவருடைய மெத்தட்ல वे उनके तरीके में अच्छे से बोले. நம்ம பெண்கள் பரதநாட்டியம் ஆடுறாங்களா? हमारे बहन लोग भरतनाट्यम नाचने चालू कर देते हैं. ஹalleluya हालेलुया. எத்தனை வெளியில பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு तो இருக்கோம். हम में से कितने जन बाहर भरतनाट्यम नाचते हैं? இங்க பிரகாசிக்கிற விளக்கு வெளியில போனா பரதநாட்டியம். इधर जो ज्योति देने वाला दिया बाहर जाएगा तो भरतनाट्यम नाचते हैं. ஆண்களும் சில வேளை பரதநாட்டியம் ஆட வாய்ப்பு இருக்கிறது. हम में से भी कोई लोग भरतनाट्यम नाचने का मुख्य शक्यता है. நீங்க சர்ச்சை விட்டு வெளியில போன உடனே இருளு தான், சுத்தில இருள், அந்த பார்வை உங்களுக்கு இருக்கணும். हम कलीसिया के बाहर जाते ही पूरा अंधकार, वो नजरिया हमारा होना चाहिए. அவனுக்கு நீங்க வெளிச்சத்தை தருவதற்கு உங்க வாழ்க்கை மாறணுங்கிறதுல ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். उन लोगों के लिए भी हम ज्योति देने तक हमारा जिंदगी बदलना है, उसमें हम बड़ी ध्यान से रहना है. நம்ம கேரக்டர், நம்முடைய சுபாவத்தில் உள்ள மாற்றத்தை பார்த்து நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்கன்னு கேட்கணும். हमारा गुण, हमारा चाल चलन को देखकर आप कौन से चर्च में जाते हो करके वे हमसे पूछना है. நம்ம வெளியில போய் நம்மளுடைய கெட்ட சுபாவங்களை வெளிப்படுத்திட்டு यदि हम बाहर जाकर हमारे बुरी गुणों को प्रकट करते हुए நாளைக்கு நம்ம அவங்கள சர்ச்சுக்கு வான்னு கூப்பிடுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? कल के दिन आप हमारे कलीसिया में आओ ऐसा बोलने के लिए हमारे अंदर क्या
क्या योग्यता होगी? ஒரு உண்மைத்தன்மையை நம்முடைய வேலைகள்ல நம்ம காமிக்க முடியல. हम हमारे नौकरी के जगह पे एक सच्चाई को हम प्रकट नहीं कर पाते हैं। ஸ்கூல்ல ஒரு உண்மைத்தன்மையை காண்பிக்க முடியல. स्कूल में एक सच्चाई को प्रकट नहीं कर पाते हैं। வேலை ஸ்தலங்கள்ல அப்புறம் ஒரு தொழில் செய்யற இடத்துலயும் நம்ம காமிக்க போறது. हमारे काम के जगह पे कारोबार में हम एक सच्चाई को नहीं दिखाते हैं। எப்படி வந்து நம்ம சபைக்கு தேடி வருவாங்க, எப்படி ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள்? फिर उन लोग कैसे हमारे कलीसिया को ढूंढ कर आएंगे, परमेश्वर को ढूंढेंगे? கவனிக்கிறீங்களா? आप लोग ध्यान दे रहे हैं कि नहीं? ஹல்லேலூயா. हालेलुया। பரலோக ராஜ்யம் 3 படி மாவை அடக்கி ஒரு பாத்திரத்துல வைத்த ஒரு ஸ்திரீக்கு ஒப்பாய் இருக்கிறதா? स्वर्ग राज्य आटे को एक बर्तन में रखने वाली एक स्त्री के समान है। என்ன பண்ற, கொஞ்சம் புளித்த மாவு எடுத்து போட்டு அதுல அடக்கி வைக்கிறா. थोड़ा सा उसमें जो कट्टा हो गई उस आटा को भी उसमें रख दिया। சிம்பிள் கான்செப்ட் தான் அது. एक छोटी सी एक कॉन्सेप्ट है। ஒர தயிர் வாங்குவீங்க உங்க வீட்ல, தயிர் कितने जन हमें से दही घर में அப்புறம் 1 बनाते லிட்டர் हैं? பாலை காய்ச்சிட்டு हम 1 लीटर दूध को अच्छे से उबाल के கொஞ்சம் தயிர் அதுல ஊத்து, उसमें थोड़ा सा दही हम डाल देते हैं। அடுத்த நாள் தயிர் ஆயிரும். अगला दिन वो दही हो जाती है। ஹல்லேலூயா. हालेलुया। இதான் நீங்களும் நானும். यही आप और मैं। அப்ப சொல்றாரு, கொஞ்சம் புளித்த மாவு போட்டு ஒரு மாவுல போட்டுட்டு மூடி வச்சுட்டு அது முழுவதும் புளிக்கும் வரை காத்திருந்தால், जो थोड़ा सा जो खट्टा हो गया उस आटा को अच्छे आटे में डालने के बाद वो सुबह तक वो इंतजार की। ப்ராசஸ் புரியுதா என்ன நடக்குதுன்னு? इधर क्या हो रहा है आप समझ रहे हैं क्या? கொஞ்சம் தயிர் அந்த பாலை தயிர் ஆக்கிக்கிட்டு இருக்குது டப்பாக்குள்ள. थोड़ा सा जो दही उस दूध को भी दही बना रहा है। இத புரிஞ்சுக்கணும். हम अच्छे से समझ लेना है। சொன்ன நீங்க கொஞ்சம் அந்த புளித்த மாவு, அதாவது புளித்த மாவு 2 விதமா சொல்லுவாங்க. இந்த புளித்த மாவு நல்லது. ये जो कट्टा जो आटा अच्छा है, அதுக்கு நான் தயிரின் அந்த தயிர் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த हम उसे दही के समान एग्जाम्पल के लिए ले सकते हैं। வெளியில போகும்போது हम जब बाहर जाते हैं உங்களை போல அவர்களை மாற்றி சபைக்கு கொண்டு வருகிற மாதிரி நம்ம ஒரு ப்ராசஸ் நடக்கணும் நம்ம மூலமா. हमारे जैसा उन लोगों को बदल के कलीसिया में लेकर आने का वो प्रोसेस होना चाहिए। நிறைய பேர் வந்து தயிர் ஆக்குவதற்கு பதிலாக இவர்கள் பாலாக மாறி விடுகிறார்கள். कई लोग दही होने के बदले में वे दूध बन जाते हैं। புரிஞ்சா? समझ में आया क्या? அதாவது அவன் என்ன போல மாறதுக்கு பதிலா நான் இப்ப யாரை போல மாறிக்கிட்டு இருக்கேன்? वो मेरे समान बदलने के बदले हम किसके जैसे बदल रहे हैं? ஹல்லேலூயா. हालेलुया। வேலை ஸ்தலத்துல நீங்கள் உங்களை யார் என்று நீங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். कि तुम अपने नौकरी के जगह पे तुम कौन है करके दिखा रहे हैं। சகோதரர் பேங்க்ல வேலை செய்யறாரு, எனக்கு தெரிஞ்சவர். एक भाई मेरा जानने वाला भाई बैंक में काम करते हैं। அப்போ வந்துட்டு அந்த பேங்க் விஷயத்துக்கு ஒத்து வராத ஒரு விஷயத்தை கஸ்டமர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. वो बैंक की कानून के विषय से थोड़ा हट कर एक व्यक्ति बात कर रहा था। என்னால இப்ப செய்ய முடியாது. वो बोल रहे हैं कि मैं अभी नहीं कर सकता। திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கு. लेकिन वो व्यक्ति फिर से वही बोल रहा है। ரொம்ப கடின வார்த்தையில திட்ட ஆரம்பிக்கிறாரு. वो फिर बहुत कठिन शब्दों में चिल्लाने लगे। இவர் புதுசா உள்ள விசுவாசி, இப்பதான் ரட்சிக்கப்பட்டார். ये अभी एक नया विश्वासी अभी उधार पाए हैं। கோபப்பட்டுட்டார் உடனே. गुस्सा कर दिए। சுத்தி உள்ள எல்லாம் பார்த்துட்டாங்க. आस सब देख लिए। அந்த கஸ்டமர் போயிட்டா, நீதியை தான் பேசினாரு, வேற தப்புலாம் கிடையாது. वो एकदम सही कानून से ही बात किए, कुछ गलत बात नहीं की। போயாச்சு, वो चले गए, மனசு வாதிச்சுக்கிட்டே. लेकिन उनका हृदय में वो दुखित हो गए। எப்படி இவங்க நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நாளைக்கு இவங்களை ஆதாயப்படுத்தணும், நான் என்ன செய்யறது? मैं अभी कैसा मैं उधार पा लिया, मैं इन लोगों को कैसे मैं परमेश्वर के बारे में बता पाऊंगा? கஸ்டமர் போவதற்கு முன்பாக वो कस्टमर जाने के அவர் पहले இன்னொரு இடத்துல வாதாடிக்கிட்டு இருந்தாரு. वो और दूसरे जगह पे भी जाकर वाद विवाद करने लगे। ஒரு மேனேஜருக்கு அடுத்து இருக்கிற போஸ்டிங். ये एक मैनेजर के नीचे रहने वाला एक पोस्ट था। எல்லாருக்கும் முன்னாடி அவர் அழைத்து सभी के सामने उन्हें बुलाकर கையை பிடிச்சு என்னை மன்னிச்சுக்கிறேன், हाथों को पकड़कर मुझे क्षमा कीजिए। பிறரை ஆதாயப்படுத்தும்படி அந்த இடத்துல இறங்கி போகிறார். क्योंकि दूसरों को भी कमा लेने के लिए उधर वो नीचे होके गए। பகலை ஆள சந்திரனாக நீங்கள் மாற வேண்டும். हम दिन में प्रभुता करने के लिए एक सूरज के समान होना है। எத்தனை பேர் அதுல தவறி இருக்கிறோம்? हम में से कितने जने से गिरे हैं? எத்தனை பேர் நிறைய விஷயம் தவறி இருக்கிறோம். हम कई समयों में हम गिरे होंगे। இதுல இருந்து சுத்திகரிப்பு உண்டாகும். हम इस बातों में से हम शुद्ध होना है। வேலை ஸ்தலத்துல உமக்காக நான் சகிச்சு உம்மிடத்துல கொண்டு வருவதற்காக ஆதாயப்படுத்துறதுக்காக நான் என்னை தாழ்த்துறேன் ஆண்டவரே. मेरे काम के जगह पे मैं आपके लिए सहकर आपके पास उन्हें मोल लेने के लिए मैं अपने आप को नम्र करूंगा। பஸ்ல போகும்போது ட்ரெயின்ல போகும்போது ரட்சிக்கப்படாதவங்க கூட எந்திரிச்சு சீட்டு கொடுப்பான். हाँ, वो जो हम यात्रा करने के समय में जो उधार नहीं पाया रहेगा वो भी उठ
खड़े होकर सीट जगह दे देंगे। நம்ம சோத்திரம் ஆண்டவரேன்னு இப்போ துதிச்சுக்கிட்டு சோத்திரத்தோட பைபிளோட தான் இருப்போம். हम स्तुति करके हम बाइबल के साथ ही रहेंगे, ஒரு இடம் கொடுக்க மாட்டோமே, लेकिन हम बैठने के लिए जगह नहीं देंगे, கொடுக்கவே மாட்டோம். हम जगह ही नहीं देंगे, சண்டை எங்க போனாலும். हम लड़ाई करेंगे। ஐயோ இது செகண்டரி, அதாவது இது முக்கியம்தான். ये मुख्य ही है। இந்த பைபிளை திறந்து எல்லாத்தையும் நீங்க காமிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. हम इस बाइबल को खोलकर सभी को दिखा नहीं सकते हैं। இந்த பைபிள் வேர்ட்ஸ் வந்து என் கேரக்டரா மாறினாதான் அவனுக்குள்ள ரட்சிப்பு உண்டாகும். ये बाइबल में जितने भी वचन लिखे हैं वो हमारा गुण जब बनेगा तब ही सभी के अंदर उधार होगी। கையில இருக்குது பைபிள், हाथ में बाइबल है, கேரக்டர் பாத்தீங்கன்னா பிசாசோட மோசமா இருக்கு. लेकिन गुण को देखेंगे तो शैतान से भी बेहतर है। உங்கள் நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்துவார். हमारे अच्छा क्रिया को देखकर पिता परमेश्वर को महिमा करे। அப்படிதானே போட்டிருக்கு? वैसा ही दिया है ना। உங்க பைபிளை கண்டு மனம் திரும்புவார்கள் போட்டுச்சு. ऐसा लिखा है क्या तुम्हारा बाइबल को देखकर मन फिरेंगे? பைபிளை வச்சுக்கிறது அப்படியே போய் பெரிய பேச, ஆனா சீட்ல இடம் கொடுக்க மாட்டோம் நம்ம. बाइबल रखकर ऐसा सीट में बैठने जगह नहीं देंगे। ஐயோ என் கால் வலிச்சு அவனை அது மூலமா எனக்கு ஒரு லிங்க் உண்டாகி அவன்கிட்ட பேசி ஆண்டவர் பத்தி சொல்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்னா நான் அதுலயும் இறங்கி போக வேண்டியது. यदि मेरा पैर दुखने के बावजूद भी यदि परमेश्वर के बारे में बताने के लिए एक मौका मिलेगा तो उसके लिए हम नीचे उतरना अवश्य है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கோபத்தை சில வேளை வாக்குவாதத்தை நம்ம அடக்க வேண்டியது இருக்கிறது. हम कई समयों में हमारे गुस्सा, हमारे वाद विवाद को हम कम करना अवश्य है। என்னுடைய வாக்குவாதம், என்னுடைய கோபம், மூர்க்கமும் ஒரு சாட்சிக்கேட உண்டாய் அவன் ஆதாயப்படுத்துறதுக்கு தடையா இருக்கும்னா அந்த இடத்துல என்னுடைய சாந்த குணத்தை நான் காண்பிக்க வேண்டும். हमारा गुस्सा, हमारा वाद विवाद यदि किसी को भटकाने का योग्य रहेगा तो उधर हम हमारे संयम को प्रकट करना எல்லா आवश्यक है। மனுஷருக்கும் உன்னுடைய சாந்த குணத்தை நம்ம வெளிப்படுத்த அவசியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். सारे मनुष्यों के बीच में हम हमारे संयम उस गुण को प्रकट करना अवश्य है। அதான் இந்த வசனத்தை நீங்க கவனிக்கணும். 14வது வசனம், वही उस 14वां वचन में दिया நீங்கள் गया है। உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். तुम जगत के ज्योति हो। எல்லாரும் இருட்டு, நீ மட்டும் வெளிச்சமா நிக்கணும். सब अंधकार है लेकिन तुम उसके बीच में ज्योति बनकर खड़े रहना எல்லா है। கேரக்டரை விட உங்க கேரக்டர் கொஞ்சம் அப்படி தூக்கலா கொஞ்சம் பெருசா வந்து நிக்கணும். सभी के गुण से बढ़कर तुम्हारा जो गुण सबके बीच में ऊपर रहना है। இருக்கணுமா கூடாதா? ऐसा रहना है कि नहीं? இருக்கமா இல்லையா? அப்படி ऐसे है या नहीं? நானும் தவறுறவன் தான். உங்களுக்கு குற்றச்சாட்டுல உணர்த்துகிறேன். मैं आपको दोष नहीं लगा रहा हूँ, मैं भी गिरने वाला व्यक्ति எல்லாரும் हूँ। மாறணும். हम सब बदलना है। எல்லாருமே மாறணும். हम सब बदलना நீங்க है। செய்யற உதவி சரியா உங்களுக்கு ஒரு கரிசனையோட மத்தல உதவி செய்வீர்களானால் यदि हम जो मदद करते हैं हम उनके ऊपर प्रेम रखकर यदि हम करते रहेंगे, நீங்கள் வழிபடுகிற இறைவன் இயேசுவை அவனும் வழிபடுவான். हम जो दंडवत करने वाला यीशु मसीह को वो भी दंडवत करेगा। ஏனா இவ்வளவு அன்பா இருக்கானே பை, அந்த இயேசு எவ்வளவு அன்புள்ளவர். तो ये सोचने लगेगा कि ये इतना प्रेम है तो यीशु मसीह कितना ज्यादा प्रेम ஒரு சகோதரர் करेंगे। ஒரு சபைக்கு போய் கொண்டுதான் இருந்தார். एक भाई एक कलीसिया में जाते थे, கட்டாயத்தின் மேல போய் கொண்டிருந்தார். वो जबरदस्ती के कारण जाते உள்ள थे। வந்து ரட்சிப்பில்ல மனைவி வாங்கன்னு சொன்னதுனால அவர் வந்தார். अंदर आके उधार नहीं हुआ था, पत्नी बोलने के कारण आते थे। இவங்க வந்து லோ காஸ்ட்ல உள்ளவங்க. தமிழ்நாட்டுல இப்படி பிரச்சனை நிறைய உண்டு. तमिलनाडु में ऐसे ये एक नीचे का जाति के है ऐसा समस्या होती है। அப்ப ஒரு நாள் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போனாங்க. तब ये जब दूसरे के घर पे गए थे, உயர்ந்த காஸ்ட்ல உள்ளவங்க, वो ऊंचा कास्ट के ஆனா हैं, ரட்சிக்கப்பட்டவங்க. लेकिन उधार पाए थे। இப்ப இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. अब ये उनको खाना खिलाए இந்த சகோதரனோட நிறைய பிள்ளைங்களும் போயிருந்தாங்க. और ये भाई के साथ तो बहुत सारे बच्चे भी ஊரை गए சுத்தி थे। பார்க்க போகும்போது அந்த இடத்துக்கு போய் சாப்பிடுற நிலைமை வந்துச்சு. वे जब गांव घूमने के लिए गए थे उधर जाकर खाने का एक वातावरण हो गया। இப்ப அதுல ஒரு பாப்பா ஒரு இந்த மாதிரி தங்கச்சி மாதிரி வயசுல சாப்பிட்டுட்டு பாதி சாப்பாட வச்சிருச்சு. तो उसमें से एक छोटी लड़की खाना खाकर आधा बचा दिया। அதோட அந்த அம்மா तुरंत उस माँ அதை வேஸ்ட் பண்ணாத, वो तू वेस्ट मत कर, அதான் इधर दे दे इधर दे दे, அத சாப்பிட்டான். वो खाने लगे। இத அவர் வாட்ச் பண்ணிட்டே இருந்தார். ये वो व्यक्ति देख रहा था। இவர் ஊர்ல इसके गांव में வீட்டுல கூட பேசுறவங்க துண்டை எடுத்து உயர் ஜாதிக்காரங்க துண்டை இப்படி வச்சுட்டு தான் பேசும். यदि जो ऊंचे जात के घर में जाकर बात करना है तो एक जो टवल को हाथ में इधर रखकर ही बात करने தண்ணி का। கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. पानी भी नहीं पिएंगे। இந்த அம்மா சாப்பாட வாங்கி சாப்பிட்டோம். लेकिन ये माँ उनके खाने को लेकर खा लिए। இவ்வளவு அன்பு செலுத்துவார்கள்னா இவர்கள் இயேசு எவ்வளவு அன்பானவர். यदि ये इतना प्रेम दिखा सकते हैं तो इनका परमेश्वर कितना प्रेमी रहेंगे। அவர் தொடப்பட்டார். वो स्पर्श नहीं करेंगे।
எடுத்து யோவான் 1:9 பேசிக்கிட்டு இருந்தோம். उधर जाकर हम यूहन्ना सुसमाचार 1:9 को थोड़ी बात कर रहे थे। உள்ள மாறாம நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உள்ள மாறல, ஆனா பெரிய பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். अंदर परिवर्तन नहीं हुआ लेकिन बड़ा बड़ा प्रचार हम कर रहे हैं। இப்போ இதான் யாரு பிளெஸிங் தான் வந்துட்டு ஒரு அன்பிலிவர்னு வச்சிருங்களேன். ब्लेसिंग को समझ लीजिए एक अन्य व्यक्ति है। இவர்கிட்ட போய் பெரிய பிரசங்கமே பண்றது காஸ்பல் சொல்றேங்கிற இடத்துல उस व्यक्ति के पास जाकर बड़ा प्रचार कर देते हैं सुसमाचार के नाम पे। கலாத்தியர் 1:20 போடப்பட்டிருக்கிறது. गलातियों के 1:20 में इस प्रकार दिया है, மாம்சத்தில் உள்ளவர்கள் இப்படி இருப்பார்கள். हाँ जो शारीरिक ऐसे रहेंगे, தேவனுடைய ராஜ்யம் வரும் பொழுது परमेश्वर का राज्य जब आएगा மண்டை கொலை சொறிவான் முடியும். वो अपना सिर को ऐसे कुजाएंगे। இந்த வசனம் புரியாது. ये वचन उसको नहीं समझेगा। இந்த வசனம் என் கேரக்டரா மாறும்போது அவனுக்கு புரியும். ये वचन जब मेरा गुण हो जाएंगे तो उसको समझ में आएगा। அங்க அந்த அம்மா வாங்கி சாப்பிட்ட அந்த அன்புல அங்க இவன் ரட்சிக்கப்படணும்னு சாப்பிடல, இயற்கையாவே இருந்தது அந்த அன்பு, அது அவனா ரட்சிப்புல நடத்தினது. ये उदार करने के लिए वो नहीं खाए, वो सच में उनका अंदर वो प्रेम था, वो उन्हें उदार में वो चला लिया। 1.5 மணி நேரம் பைபிள் படிச்சுட்டு அங்க போய் சண்டை போட்டுக்கிறதுலாம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். 1.5 घंटा वचन पढ़ के उधर जाकर झगड़ा करते रहेंगे तो सब वेस्ट है। உலகம் முழுவதும் இருள்ல இருக்கிறது, पूरा संसार अंधकार में है, நீங்கள் நானும் அதிலே வெளிச்சமாய். लेकिन आप और मैं उसमें ज्योति रहना है। कैरेक्टरல வித்தியாசம், हमारे गुण में अंतर, பொறுமையை நீ காண்பிக்க வேண்டும், हम हमारे संयम को दिखाना है, சகிப்புத்தன்மை காண்பிக்க வேண்டும், हम हमारे सहनशाली को दिखाना है, அன்பை காண்பிக்க வேண்டும், हमारे प्रेम को दिखाना है, நடமாடும் நிருபமாக பைபிளாக நீங்கள் மாற. हम चलने वाले शास्त्र बनना है। ஹalleluya, हालेलुया। அந்த மனதுருக்கம் உண்டாக வேண்டும். हमारे अंदर दया होनी चाहिए। கிறிஸ்துவின் இருதயம் உங்களுக்குள்ளே பொங்கி வழியும், அவருடைய ஆவல், அவருடைய ஆத்ம பாரம் உங்களுக்குள்ள பொங்கி வழிய வேண்டும். परमेश्वर का उस आत्मा बोझ हमारे अंदर से भरकर उमड़ना है। செய்வீங்களா? आप करेंगे क्या? நானும் மாறணும், मैं भी बदलना है। நானும் சில வேளை சில இடங்கள்ல நம்ம சாட்சி கடை காண்பிக்க வேண்டியது இருக்கிறது. हम भी कई जगह पे हम गवाही को बिगाड़ने जैसा क्रिया करने पड़ता है, பிறரை ஆதாயப்படுத்தும்படி சிலதை நான் தியாகம் செய்யதான் வேண்டும். लेकिन यदि किसी को हम मोल लेना है तो हम कुछ बातों को त्यागना है। ஹalleluya, हालेलुया। எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் இருக்கிறார். उधर एक सेवक है, அவர் அவங்க விசுவாசிகளை ஃபேமிலியை போல பாவிப்பார். वो अपने पूरे विश्वासियों को एक परिवार के समान उनसे व्यवहार करेंगे। விசுவாசி வீட்ல யாருக்காவது பிரசவம்னு வச்சிருங்களேன், विश्वासी के घर में यदि किसी कोई गर्भ हुए होंगे तो சொந்த வாகனத்தை எடுத்துட்டு போய் அங்க காத்திருந்து எல்லாம் முடிஞ்சு வர்ற வரை அவர் அங்க இருப்பார். वे अपने खुद का गाड़ी लेकर जाकर उनके लिए सब कुछ करके वे आने तक उनके लिए रुकेंगे। நல்லா கவனிக்கணும், अच्छे से ध्यान दीजिए, ஸ்பிரிச்சுவல் ஃபீடிங் மட்டும் கொடுக்கல, केवल आत्मिक भोजन नहीं दे रहे थे, தாண்டிலும் लेकिन उससे पार कर कर அவங்க ஃபேமிலில ஒருவரா அந்த ஊழியக்காரர் மாறிக்கிறார். उनको अपने एक परिवार का समझ के हो गए। எடுத்தோடனே இயேசு நேசிக்கிறார்னு டமால் தூக்கி போட வேண்டாம். तुरंत यीशु मसीह प्रेम करते करके हम डालने का अवश्य नहीं है। நம்ம பார்த்த உடனே ஓடிடுவான், நேசிக்கவே வேண்டாம், वो हमें देखकर ही भाग जाएगा। आप प्रेम ही मत करो। ஆள விடு சாமி, हाँ मुझे छोड़ दो भाई। முதல்ல நான் நேசிப்போம், அப்புறம் இயேசு ரெண்டாவது நேசி. पहला हम प्रेम करेंगे फिर यीशु मसीह बाद में प्रेम உங்களுடைய करेंगे। நேசத்தை பார்த்து உங்கள் தேவனை புரிந்து கொள்வார். हमारे प्रेम को देखकर वो हमारे परमेश्वर को समझ लेंगे। ஹalleluya, हालेलुया। நீங்க உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். तुम जगत के ज्योति हो। மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. जो पहाड़ के ऊपर रहने वाले नगर वो छुपे नहीं रहेंगे। மறைச்சிராதீங்க. हाँ छुपने की कोशिश இந்த मत करो। கேரக்டர்ஸ் உங்களுக்கு கிறிஸ்தவர்களா ரட்சிக்கப்பட்டுள்ள தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துற கேரக்டர்ஸ் தயவு செய்து மறைச்சிராதீங்க. ये जो यीशु मसीह को प्रकट करने का इस गुणों को अपने अंदर छुपा के मत रखिए। हालेलुया, हालेलुया। अनेक விஷயத்துல நாம் வெளிச்சம் தரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम बहुत सारे कार्यों में हम ज्योति देने के लिए बुलाए गए हैं। எதையும் நம்ம அணைச்சு போட கூடாது, மறைச்சிட கூடாது. அதான் இந்த நாளுடைய செய்தி. हम कुछ भी बातों को छुपा के नहीं रखना है, वही इस दिन का संदेश है। हालेलुया, हालेलुया। அதை ஒரு சிலர் எப்படி மறைக்கிறார்கள் என்றால், उसे कई लोग कैसे छुपाते हैं। 15வது வசனத்தை வாசிக்கலாம். 15वां वचन हम पढ़ेंगे। கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். और लोग दिया जलाकर पैमाने के नीचे नहीं परंतु दीवट पर रखते हैं, तब उससे घर के सब लोगों को प्रकाश पहुंचता है।
வெளிச்சம் தருவத அந்த விளக்கை என்ன பண்றாங்கன்னா மரக்காலால் மூடி வைக்கிறார்கள். जो ज्योति देने वाली उस दिया को वे पैमाने से छुपा के रखते हैं, சிலர் கட்டிலின் கீழே வைக்கிறார்கள். और कई लोग काट के नीचे रख देते हैं. ஹalleluya. हालेलुया. விளக்கு தண்டின் மேல வச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும். वो दीवट के ऊपर रखकर वो जलते रहना है, ஆனா இவங்க மறைச்சு வைக்கிறாங்களா? लेकिन इन लोग क्या कर रहे हैं? छुपा दे रहे हैं. எத்தனை பேர் இப்படி மறைச்சு வச்சிருக்கோம்? हम में से कितने जन इसे छुपा कर रखते हैं? மரக்கால் கீழே வைக்கிறார்கள். वे पौवाने के नीचे रख देते हैं. அந்த நாட்கள்ல தானியம் அளப்பதற்குரிய ஒரு பாத்திரம் போல அது இருக்கும். उन दिनों में धानों को वे हिसाब करने का वो बर्तन जैसा होती है, அதனால மூடிடுறாங்க. उसको रखकर वे ढक देते हैं. சுயநீதி. वो खुद की नीति. ஹalleluya. हालेलुया. நீதி எடுபட்டு போயிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி. परमेश्वर के सामने वो नीति नहीं खड़ा அவருடைய रहेगा. நீதி எல்லாம் எடுபட்டு போயிட்டு. हमारे नीति और नहीं खड़े रहेंगे. விளக்கு எது நம்ம மறைக்குது? हाँ, दिया को क्या छिपा रहा है? நியாயம் பேசுறோம் சில வேளையில. हम कई समयों में न्याय बात करते हैं. பிரதர் அவங்க அப்படி பேசுறதுனால தான் நான் பேசுறேன். भाई वो मुझसे ऐसा बोले इसलिए मैं बोला. இது மரக்கால் அளவு. ये हिसाब உங்களுக்கு எனக்கு அந்த அளவு கிடையாது. आप और मेरे लिए वो हिसाब जो पैमाना नहीं நீ है. பகச்சா அவனை நீ நேசின்னு ஆண்டவர் சொல்லுங்க. परमेश्वर हमें देखकर क्या कहते हैं कि यदि वो तुझसे बैर करेगा तो तू उससे प्रेम कर. அவங்க என்ன பேசல, நான் ஏன் பிரதர் பேசணும்? वो मुझसे बात नहीं करेंगे तो मैं क्यों उससे बात करना முதல்ல இந்த है? தப்ப செஞ்சது யார் பிரதர்? पहला ये गलती किसने किया है? நான் எவ்வளவு ஒதுங்கி தான் போறேன். मैं कितना अलग होकर चलता हूँ. நான் அப்படிலாம் இருக்க முடியாது. मैं ऐसा सब नहीं रह सकता. நீதியை காண்பிப்பதற்கான நாம் அழைக்கப்படவில்லை. हम हमारे धर्म को दिखाने के लिए नहीं बुलाए हैं. அப்படி நீதி சிலுவையிலே எடுத்து போடப்படும். हमारा जो नीति कई समयों में फेंका जाएगा. நீ செய்யாததை செய்தேன் என்று சொல்வார்கள். हम जो नहीं किए हैं वो किए करके बोलेंगे. சொல்லாததை சொன்னீர்கள் என்று और சொல்வார்கள். हम जो नहीं बोले वो बोला करके பொய்யை बोलेंगे. குற்றம் சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு உங்கள் மேல் வைப்பார்கள். झूठा दोषी हमारे ऊपर रखेंगे. உங்க மேல நியாயம் இருக்கலாம். हमारे पास न्याय होगी, இந்த நியாயத்தை பார்த்தோம்னா கனி கொடுக்க முடியாது. लेकिन हमारे न्याय को देखेंगे तो हम फल नहीं दे पाएंगे. எனக்குரிய கோட்பாடு என்ன தெரியுமா? मेरा कानून क्या है? நான் கிறிஸ்துவை போல என்னை காண்பிக்கிறேன், அவ்வளவுதான். அதான் நமக்கு மெயின். हमारे लिए क्या होनी चाहिए कि हम यीशु मसीह के समान अपने को प्रकट करना. அல்லேலூயா. हालेलुया. உங்களை நேசிப்பவர்களை நீங்கள் நேசித்தால் புறஜாதிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் ஆண்டவர் கேட்கிறார். परमेश्वर इस प्रकार सवाल करते हैं कि यदि तुमसे प्रेम करने वाले के ऊपर तुम प्रेम करेंगे तो अन्य लोग और तुम्हारे बीच में क्या अंतर है? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. तुम्हें जो श्राप करते हैं उन्हें आशीष कीजिए. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. इसीलिए परमेश्वर एक उदाहरण के रूप में बताते हैं. நல்லது செஞ்சாதான் நான் மழை பெய்ய வைப்பேன்னா, यदि भलाई करेगा तो ही मैं बारिश बरसाऊंगा. तो மழை அங்கங்க சவர் மாதிரி தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கும். बारिश उधर इधर एक शवर के समान ही गिरते रहेंगे. நல்லவ மேலதான் வெளிச்சம் இருக்கும்னா, यदि अच्छे लोगों के ऊपर ही केवल ज्योति होगी तो ஸ்பாட் லைட் மாதிரி நம்ம மண்டை மேல மட்டும் தான் இருக்கும். केवल स्पॉटलाइट जैसा हमारे ऊपर सिर्फ ज्योति रहेंगे. ஆனால் உங்களை படைத்த பரமபிதா, लेकिन आपको बनाने वाला स्वर्गीय पिता நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை வருஷிக்கப்படுகிறார். अच्छे और बुरे के ऊपर बारिश बरसा रहे இந்த हैं. எடுத்துக்காட்டை தான் இயேசு காண்பிக்கிறார். ये उदाहरण को यीशु मसीह இது बताते எதை हैं. குறிக்குது? ये किसको दर्शाती है? நமக்கு முன்பாக அநீதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, यदि आप और मेरे बीच में अनीति वाले रहेंगे तो भी நாம் நீதி உள்ளவர்களாக இருக்கோம். हम नीति से भरे हुए रहना है. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் அப்படி நம்ம கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு நம்ம அப்படி போய்கிட்டு இருக்கிறோம். हम में से कितने जन आंख के लिए आंख और दांत के लिए दांत करके हम चल रहे हैं. ஹலோ, நம்ம புதிய ஏற்பாடு வந்தாச்சு. हम नया नियम में आ चुके हैं. பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கீங்க. ஒரு हम कई लोग अभी भी पुराने नियम में है. எனக்கு கண்ணை எடுத்து அவர் ரெண்டு கண்ணை எடுக்காம விட மாட்டேன். भाई उसने मेरा एक कान निकाल दिया, मैं उसका दो कान निकाल दिया, दो आंखें निकाल दूंगा. हालेलुया. हालेलुया. ஆண்டவர் சொன்னார், நீ அவனை மன்னிச்சிரணும். परमेश्वर कहते हैं कि तू उसे क्षमा करना है. எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? हम में से कितने जन वैसे மலை हैं? மேல் இருக்கிற பட்டணம் நீங்கள் நானும். पहाड़ के ऊपर रहने वाला एक नगर आप और मैं. மரக்காலினால் நீங்கள் மூடி வைக்க கூடாது. हम पौमाने से उसे नहीं ढकना है. சொல்லுங்க, விட்டு கொடுப்பீங்களா? என்ன हम में से कितने जन ऐसे बोलेंगे कि अब हम त्यागेंगे? அடிக்கிறவனுக்கு முதுகை கொடுத்தாராம் ஆண்டவர் இயேசு. यीशु मसीह मारने वाले के लिए अपने पीठ को दिखाया.
தாடி பிடிச்சு இழுக்கிறான் அதையும் விட்டு கொடுத்தார். जो इधर के बाल को खींचने वाले के लिए भी अपना मुंह दिखाए, துப்புறாங்க விட்டு கொடுத்தார். उसके ऊपर थूकने लगे, अपने चेहरे दिखाया। நம்முடைய ஆண்டவருடைய ஸ்டைலே அடிச்சா இன்னொரு கணத்தை காட்டு. हमारा ये परमेश्वर का स्टाइल क्या है, मारेगा तो दूसरा जगह दूसरा गाल भी दिखाओ। இன்னைக்கு அந்த வேர்ட் படி கிறிஸ்தவத்துல பார்க்கவே முடியல. ये शब्द के अनुसार मसीहा के जिंदगी में हम देख नहीं पाते हैं। புறஜாதியா கூட ஒரு அடி அடிச்சா இன்னொன்னு அடிப்பான் போல. अन्य जाति वाले तो एक मार मारेंगे तो एक ही मारेगा, இவன் லெஃப்ட் ரைட் வாங்குறான். நம்ம ये लेफ्ट राइट मार रहा है। எங்க ஆதாயப்படுத்த அப்புறம் किधर कैसे हम कमाएंगे, முடியல, ஆதாயப்படுத்த முடியாது. कमा नहीं पाएंगे, எல்லாம் நான் அதிலே மாறுவேன். सब कुछ हम में बदलना உங்க है। வெளிச்சத்தை மரக்கால் மூடுதான் செக் பண்ணிட்டே இருங்க. இனிமே हम बार बार चेक करते रहना है कि हमारा दिया को पौना डग रहा है क्या। அதான் வெளியில கூட மரக்கால்னால மூடல, நான் விட்டு கொடுக்குறேன். भाई मैं बाहर मैं अपने पौने से मैं नहीं डक रहा हूँ, मैं कभी कभी छोड़ देता हूँ, வீட்ல இருக்க முடியாது. लेकिन घर में वैसा नहीं रह सकता, வீட்ல இருக்கவே முடியல. लेकिन घर में वैसा नहीं रह पा रहा हूँ, எங்க மாமியார்ட்ட இருக்க முடியல, मेरे सास से मैं रह नहीं पाता हूँ, மாமாட்ட இருக்க முடியாது. मेरे ससुर से भी मैं रह नहीं पाता हूँ। பிரதர் இயேசுநாதர் எங்க மாமியார்ட்ட இருந்தாலும் அவரும் இப்படித்தான் இருப்பாருன்னு சொல்றாங்க சிலர் இங்க. भाई यदि यदि यीशु मसीह यदि मेरे सास ससुर के पास रहेंगे तो भी वो वैसे ही रहेंगे। நம்ம சந்தேகம் வருது, இயேசு எப்படி இருந்திருப்பாரு? हमें शक आ जाता है कि यीशु मसीह भी ऐसे ही होंगे क्या। இப்பதான் வீடு கூட்டுவேன், நீ கூட்ட மாட்டேங்கன்னு சொல்லி என் மாமிட்ட இயேசு எப்படி இருப்பாரு யோசிச்சு. अभी ही घर झाड़ू मारने बोला तो सोचने लग जाते कि यीशु मसीह कैसे रहेंगे। மாமியாரை மட்டும் குற்றச்சாட்டுன்னு சொல்ல, மருமகளும் அப்படிதான் இருக்கீங்க, அதே கேஸ் தான். केवल सास को दोषी लगाते रहते हैं, बहू भी वैसे ही रहते சிலருக்கு हैं। அப்பாவை பிடிக்கல, किसी को पिता नहीं पसंद சில रहते பேர் हैं, அண்ணனை பிடிக்காது, कई लोगों को भाई पसंद नहीं அம்மாவை रहेंगे, பிடிக்காது. कई लोगों को माँ पसंद नहीं என் रहेंगे। மேல தப்பு இல்ல பிரதர், मेरे ऊपर गलती नहीं है भाई, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லாதீங்க. मुझे नहीं पता है करके वैसे मत बताइए। அந்த விளக்கு வீட்டில் உள்ளவர்களுக்கும் வீட்டிலிருந்து வெளியில் வருகிறவர்களுக்கும் அது வெளிச்சமா இருக்கும். वो जो दिया घर के अंदर रहने वाले और घर के बाहर रहने वाले के लिए भी होने चाहिए। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। வெளியிலே மாறணும், உள்ளே மாறணும். बाहर भी बदलना है, अंदर भी बदलना है। உங்களுக்குள்ள போராட்டமே அதுதான். हमारे अंदर वो लड़ाई वही है। பெருசா தேசத்தை ஆதாயப்படுத்தணும், உங்களை தயவு செய்து உங்களை ஆதாயப்படுத்திக்கிறீங்க, அவ்வளவுதான். हम पूरे देश को कमाने के बाद में हम पहला अपने आप को कमा लेना है। உள்ள சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற வேண்டியது இருக்கிறது. हमारे अंदर होने वाले छोटी छोटी बातें बदलना है। மரக்கால்னால் மூட வேண்டாம். हम पौमाने से डग नहीं रह விட்டு रहना கொடுப்போம், है, விட்டு கொடுப்போம். हम छोड़ देंगे। ஹalleluya. हालेलुया। எல்லாத்தையும் விட்டு கொடுப்போம், सब कुछ छोड़ देंगे, இறங்கி போவோம். हम नीचे होकर பரலோகத்தை जाएंगे। விட்டு இறங்கி வந்தார், स्वर्ग को छोड़कर नीचे उतर कर आया பூமியை விட்டு இறங்கி பாதாளம் வரை கடந்து போனார். और पृथ्वी से उतर कर पाताल तक चला गया। அடிமையின் ரூபம் எடுத்தார். वो गुलाम का रूप लिया। உங்களுக்கு எனக்கு என்ன மேன்மைன்னு கேக்குறேன். आपको और मेरे लिए क्या घमंड। இயேசுவுடைய சாயலை சுமந்தவர்களாய் यीशु मसीह का जो रूप को हम उठाकर चलना है। இனிமே இந்த காரியத்துக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கலாமா? इसके बाद हम इस बातों के लिए हम परमेश्वर से प्रार्थना करेंगे क्या। உடனே பைபிளை மூடிடாதீங்க. तुरंत இதுக்காக बाइबल- தொடர்ந்து ஜெபிப்போமான்னு கேட்டேன். इसके लिए लगातार प्रार्थना करेंगे करके बोला बाइबल बंद मत कर दो। சீக்கிரத்துல பைபிளை மூட மாட்டோம். हम जल्दी बाइबल बंद नहीं करेंगे। ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, एक सेवक बोले, சில ஊழியக்காரர் நம்ம கடைசியாக பார்ப்போம், कई सेवक ऐसे बोले कि हम आखिरी में देखेंगे, இதை மூடுவான், हम इसे बंद करेंगे, இதை மூட மாட்டான். लेकिन हम ये बंद नहीं करेंगे। இதை மூடனோட விசுவாசிகள் சந்தோஷம், அப்பா விட போறாரு. इसे बंद करते विश्वासी खुश हो जाते हैं कि अभी बंद कर देंगे। அவர் சொல்றார், நான் இதை மூட மாட்டேன். वो बोले कि मैं ये बंद नहीं करूंगा। ஹalleluya. हालेलुया। அதனால சீக்கிரம் உங்களை விட்டுறோம், கவலைப்படாத. हाँ, हम जल्दी से आपको छोड़ देंगे, चिंता मत कीजिए। இப்பதான் நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல போய்கிட்டு இருக்கோம். अभी हम केवल इंट्रोडक्शन में जा रहे हैं। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। மரக்கல்லால் மூட வேண்டாம். हम पौमाने से उसे बंद न करें। கட்டிலே ஒரு சிலர் கட்டில் கீழே வைக்கிறான், और कई लोग काट के नीचे रख देते हैं, ஒரே தூக்கம். वो बहुत गहरी नींद। தூக்கம் மாறுதுங்க பைபிளை திறந்தா. बाइबल खोलते ही नींद आ जाती है। ஒரு பிரதர் சொன்னாரு, एक भाई बोले, அண்ணா நான் ரசிக்கப்பட்டோன்னு நல்லா தூங்குறேன்னு. भाई मैं उधार पाने के बाद बहुत अच्छा सोता हूँ। முன்னாடி தூக்கம் வராதுக்கு டாக்டர்லாம் போய் பார்த்தேன், पहला मुझे नींद नहीं आता था, इसके लिए मैं डॉक्टर से सब जाके मिला था। மாத்திரை சாப்பிட்டான்னு தூக்கம் வராது. गोली खाने के बावजूद भी नींद नहीं आती थी। இப்போ நான் பைபிள் எடுக்கிறேன் பிரதர், अब मैं केवल बाइबल उठाता हूँ, ஒரு வருஷம் தான் படிக்கிறேன், एक ही वचन पढ़ता हूँ, எங்க இருந்து தான் தூக்கம் வருது इधर से नींद आता है समझ में नहीं आता है। நீ சொல்லட்டி எடுத்து தூக்க வச்சிருக்க. एकदम गहरी नींद मुझे दबा कर सो जाता हूँ। ஹalleluya
हालेलुया। ஆண்டவர் இதுல கூட உங்களுக்கு ஹீல் பண்ண உண்மை உள்ளவரா இருக்கிறார். परमेश्वर आपको इसमें भी चंगा देने के लिए அப்படியாவது सामर्थ्य है। தூங்குறீனா தூங்கு, அப்படியாவது தூங்கு. मैं बोला वैसे ही अगर आपको नींद आ रहा है तो वैसे ही सो जाओ। ஹalleluya. हालेलुया। பைபிள் எடுத்தோனே தூக்கம். बाइबल उठाते ही नींद। பேசிக்கிட்டே இருந்தா டைம் போகிட்டே இருக்குது. அப்படியே बात करते रहेंगे तो समय कैसे चले जाती है समझ में नहीं आता है। ஜெபம் பண்ணுவோம் மட்டும் எப்படி பேட்டரி டவுன் ஆகுதுன்னு தெரியல வால் கிளாக்ல. लेकिन प्रार्थना करने के समय में सिर्फ कैसा वॉल क्लॉक में बैटरी कम हो जाती है। எல்லாமும் ஸ்லோ மோஷன்ல நகருது. सारे कांटा एकदम स्लो मोशन में घूमती है। ஒரு கண்ண மூடி என்னமோ ஒரு 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ண மாதிரி இவங்க ரொம்ப மன திருப்தியில இருப்பாங்க. ये आंख बंद करके ऐसा इनको मन में रहेगा कि मैं तो अभी 1.5 घंटा प्रार्थना कर चुका லைட்டா हूं। திறந்து பார்ப்பாங்க. थोड़ा सा अपना आंख खोल के देखेंगे। 1 மணிக்கு ஆரம்பிச்ச பிரேயர் 1 बजे जो शुरू किया हुआ प्रार्थना 1:07 வந்து நிக்கு. 1:07 में आके खड़ी है। அட பாவிங்களா, अरे बाप रे, 7 மணி 7 நிமிஷம் தான் அதா. केवल 7 मिनट हुआ है। சோத்திர 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 स्तुति स्तुति स्तुति। திருப்பி அப்படியே திறந்து फिर से आके खोल के देखेंगे 1:15 வந்து 1:15। 7 நிமிஷத்தை தாண்ட மாட்டேன். 7 मिनट हम पार नहीं அது कर பரிபூர்ண இல்லையா 7? वो 7 परिपूर्ण है, இவங்க தாண்டது 7 தாண்ட पार नहीं करेगा, நகல மாட்டேங்குது. आगे ही नहीं जा रहा है। தூக்கத்துக்கு மேல தூக்கம். नींद के ऊपर नींद। இப்போ எங்க ஷாப்பிங் போக சொன்னா உடனே கிளம்பி ஓடி. तो किधर शॉपिंग जाना है तो तुरंत तैयार हो जाएंगे। கூட்டத்தப்ப தான் துண்ட தேடம் கப்ப தேடம் குளிச்சு அப்படியே वो प्रार्थना रहेगा तो अभी ही वो टवल ढूंढेंगे, मग ढूंढेंगे, கால்ல ஃபெவிக்விக் போட்டு ஒட்டணுமா நகலவே முடியாது. क्योंकि पैर में ऐसा लगेगा कि फेविक्विक लगाया है, आगे नहीं जा पाते हैं। நிர்விசாரம், ऐसे साधारण रूप में आलसीपन। கட்டில் கீழே சிலர் விளக்கை வைக்கிறார். कई लोग काट के नीचे दिया को रखे। ஹalleluya. हालेलुया। அதான் ஆண்டவர் சொல்ற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. इसलिए परमेश्वर कहते हैं कि पहला परमेश्वर का राज्य और उसकी नीति को खोजो। ஃபர்ஸ்ட் நீங்க அதை வைங்க. पहला वो बातों को रखो। எல்லாத்தையும் விட அதிக கவனம் நீங்கள் ஸ்பிரிச்சுவலுக்காக தான் நீங்க கொடுக்கணும். सारे बातों में से बढ़कर ज्यादा ध्यान आत्मिक बातों के लिए देना है। வேதம் படிக்கிறதுல நிர்விசாரம் காட்டக்கூடாது. शास्त्र पढ़ने के लिए हम आलसीपन नहीं दिखाना है। உங்கள் விளக்கு அணைந்து போகும். तुम्हारे दिया बुझ जाएंगे। ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்கிற சரியா சுட்டி காண்பிக்க முடியவில்லை. एक जगह पे एक वचन है, मुझे बराबर नहीं बता पाऊंगा। அவர்கள் என்னுடைய வசனத்தை தள்ளினதினால் वे मेरे वचन को टुकराए, அவர்கள் इसलिए வேர் செத்து போனதா. उनके जड़ मर गया। ஹalleluya. हालेलुया। பைபிளை படிக்கிறது நிர்விசாரங்க அம்சம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்த நிலைக்கு போயிடுவோம். நம்ம இருளான இடத்துக்கு தள்ளப்பட்டு போவோம். यदि बाइबल पढ़ने में हम आलसीपन दिखाएंगे तो हम मरने के जगह तक हम चले जाएंगे। ஹalleluya. हालेलुया। இந்த போன் ரொம்ப நம்மள மூடிடுச்சு, நம்மள ஆக்குபை பண்ணிடுச்சு. ये फोन हमें ज्यादा प्रभुता कर लिया है। இது எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம்? ये हम कितने घंटे वापरते हैं। இல்ல ஸ்கிரீன் டைமர்னு ஒன்னு இருக்குதான். इसमें स्क्रीन टाइम करके कुछ है, அது நம்ம இதுலயே வைக்கலாம், நம்ம ஃப்ரண்ட் பேஜ்லயே நம்ம வச்சுக்கலாம். वो हम हमारे फ्रंट पेज पे रख सकते हैं। எவ்வளவு நேரம் போன் யூஸ் பண்றோங்கிறத அது காமிச்சிரும். वो एक दिन में हम कितना घंटा फोन यूज किए है करके दिखाएगा। அதுலயே நம்ம அன்னைக்கு என்ன பண்ணோம் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். उसमें हमें समझ में आ जाएगा कि हम उस दिन में क्या किए हैं। அத ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், एक सेवक बोलते हैं, ஸ்கிரீன் டைமோட உன் பிரேயர் டைம் கூட இருந்துச்சுன்னா நீ தப்பிச்சுக்கிருவே. तेरा स्क्रीन टाइम से तेरा प्रेयर टाइम ज्यादा है तो तू बच पाएगा। இல்லையா? हालेलुया। இருக்க முடியல இது இல்லாம நம்மனால. ये इसके बिगर हम रह नहीं पाते हैं। தூங்கும் போது கொண்டு போறோம், सोने के टाइम में भी लेकर जाते हैं, கடைக்கு போகும்போது கொண்டு போறோம், दुकान जाने के टाइम में भी लेकर जाते குளிக்கும் हैं, போதும் பக்கத்துல வச்சு குளிக்கிறான், டாய்லெட் இதை வச்சுட்டு தான் போறான். नहाने के लिए, टॉयलेट के लिए, सब के लिए साथ में लेकर जाते हैं। அப்ப சொல்லுவாங்க வாழைப்பழம் சாப்பிட்டா நல்லா போகும்னு சொல்லுவாங்க. कई लोग केला खाएंगे तो अच्छा जाएगा करके बोलते हैं, போன் இருந்தா தான் நல்லா போகும். लेकिन इसके लिए फोन रहेगा तो ये अच्छा जाता है। இப்பெல்லாம் சொல்ல வேண்டியதானே இருக்குது. मैं क्या करूं, मैं ऐसा सब बोलना पड़ रहा है। அப்படி அது நம்ம போனை விடுவோமே. एटलीस्ट वैसा तो हम फोन को छोड़ देंगे। ஹalleluya. हालेलुया। நிர்விசாரம், आलसीपन, ஆண்டுடைய காரியத்துல இனி நிர்விசாரம் இருக்க கூடாது. हम परमेश्वर के बातों में इसके बाद आलसीपन नहीं होनी चाहिए। ஆமோஸ் 6 அதிகாரம் 1வது வசனத்துல आमोस 6 पहला वचन में, ஆவிக்குரிய வாழ்க்கையில நிர்விசாரமா இருந்தா என்ன நம்ம அத பலனை அறுப்போம் என்றதுல போடப்பட்டிருக்கிறது. आत्मिक बातों में यदि हम आलसीपन दिखाएंगे तो हम क्या फल पाएंगे करके उसमें दिया है। ஆ. நிர்விசாரமாயிருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவருமாகிய உங்களுக்கு ஐயோ। ஹalleluya. அது ஹிந்தில வாசிங்க. आय उन पर जो सिय्योन में सुख से रहते और उन पर जो समारिया के पर्वत पर निश्चिंत रहते हैं, वे जो श्रेष्ठ जाति में प्रसिद्ध
அல்லேலூயா. हालेलुया। 4வது வசனத்துல जो छठवां वचन में தந்த கட்டில்கள் மேல என்ன பண்றாங்களாம், படுத்துக்கொண்டு वे सोने के काट के ऊपर सोते हैं அந்த மஞ்சங்களில் மேல் சௌக்கியமாய் சயனித்து और பாவம் செய்து उस जगह पे वे अच्छे से चलकर पाप करते हुए மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் ஆட்டு தொழுவத்தில் உள்ள கன்றுக்குட்டிகளையும் நல்லா சாப்பிட்டு जो झुंडों में रहने वाले भेड़ बकरियों को अच्छे से खा के கவனிக்கணும், தம்புரை நல்லா அத மியூசிக் நல்லா वो இசைத்து तंबूर को एकदम अच्छे से बजाकर தாவீதை போல் கீத வாக்கியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி दाऊद के समान गीतों को अपने लिए बना के பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து बड़ी बड़ी बर्तन में वे दाक मधु को पीकर சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள். वो ये इस प्रकार अपने अत्थर को सब अपने ऊपर இத लगाकर। கவனிச்சீங்களா? आप लोग ध्यान दिए क्या? இவன் நிர்விசாரம் சொல்றது எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தீங்களா? जो सुस्तीपन किधर आकर हमें खड़ा कर दिया। ஆண்டவரை தேடுறதுல நிர்விசாரம், परमेश्वर को ढूंढने में एक सुस्तीपन, மத்ததுல செம ஃபாஸ்ட். बाकी चीजों में बहुत तेज। இவன் முழுசா நிர்விசாரம்னா சரி வந்துட்டு இவன் ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க் கொடுக்கலாம், இவன் சோர்வா இருக்கான்னு. हर चीज में यदि सुस्तीपन है तो कुछ हमें एनर्जी ड्रिंक दे सकते हैं, इसके लिए कुछ आलसीपन है। இவன் உலக காரியத்துல ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறான், लेकिन ये दुनिया के बातों में बहुत तेज है, இதுல ரொம்ப ஸ்லோ. लेकिन इसमें बहुत स्लो। அப்ப பிரச்சனை இருக்கா இல்லையா? तो फिर कुछ गड़बड़ी है कि नहीं? ஆண்டவரை தேடுறதுல அவ்வளவு வேகம் கிடையாது, परमेश्वर को ढूंढने में वो तेज नहीं है, நம்ம சொந்த காரியத்துல அவ்வளவு வேகம் காட்டுறான். लेकिन हमारे खुद की बातों में बहुत तेज दिखाता கட்டில் है। மேல் படுத்துக் கொள்ளுகிறான், कांटों के ऊपर सो जाता है। அவனுக்கு இஷ்டமானது ஆட்டு மந்தை எல்லாம் சாப்பிடுறதுல நிர்விசாரம் காமிக்கல, वो भेड़ बकरियों को खाने में आलसीपन नहीं दिखाया, பாவ சந்தோஷத்துல நிர்விசாரம் காமிக்கல, पाप में जो खुशी मिलती है उसके लिए वो सुस्तीपन नहीं दिखाई। யூடியூப் பாக்குறதுக்கோ மத்த காரியங்களுக்கோ நம்ம நிர்விசாரம் பாக்குறது இல்ல. जो यूट्यूब देखने के लिए, बाकी बातों को देखने के लिए हम सुस्तीपन नहीं दिखाते हैं। போன் அங்க இருந்தாலும் எப்படியாவது போய் எடுத்துரும் போன். फोन उधर रहेगा तो भी हम कैसे भी उठा लेते हैं, அதுல ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். उसमें से हम बड़ी तेज में रहते हैं। வெளியில எங்கே போனா அதுல ஃபாஸ்ட், तो यदि बाहर किधर जाना है तो उसमें भी तेज रहेंगे, சாப்பிடுறதுல நல்ல ஃபாஸ்ட். खाने में भी बहुत तेज। பெரிய பாத்திரத்துல மதுபானத்தை ஊத்தி நல்லா குடிக்கிறானா, बड़ी बर्तन में दाक मधु को डालकर अच्छे से पीते हैं। புசிக்கிற சாப்பிடுறதுல ஃபாஸ்ட், खाने में बहुत तेज, பாவம் செய்யறதுல ஃபாஸ்ட், पाप करने में बहुत तेज, குடிக்கிறதுல ஃபாஸ்ட், और पीने में बहुत तेज, மேக்கப் பண்றதுல ஃபாஸ்ட். और अपने आप को सजाने में भी तेज। அப்படி முடி வெட்டணும், वैसा बाल काटना है, அப்படி தாடி வைக்கணும், ऐसा दाढ़ी रखना है, நூடுல்ஸ் மாதிரி இருக்க சுட்ட முடிய நேர சேமியா மாதிரி ஆச்சு, जो नूडल्स जैसा जो बाल को सीधा सेमिया जैसा बना देना है, திருப்பி உல்டா சேமியாவை நூடுல்ஸ் ஆக்கணும். फिर जो सीधा सेमिया को फिर से नूडल्स बनाना है। கரண்டா வருது, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். वो भी बराबर आ जाता है, परमेश्वर तुमसे प्रेम करते हैं। ஹalleluya. हालेलुया। இத ஸ்ட்ரைட்டன் பண்றது, கர்லி ஹேர் ஆக்குறது, இதுல எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட். ये स्ट्रेट करने में, कर्लिंग करने में, ये सब हम बहुत तेज रहते हैं। நான் பைபிள் தான் சொல்றேன். मैं बाइबल को ही कहता हूँ। சிறந்த பரிமள தைலத்தை பூசிக்கொள்கிற பெஸ்டா பண்றான். बहुत महंगी अत्तर को अपने ऊपर लगा लेते हैं। அழகு பட்டத்துல பெஸ்ட், வெளியில वे सजाने में भी बहुत अच्छे ட்ரெஸ் रहते हैं, எடுக்கிறதுல பெஸ்ட், कपड़े लेने में भी बेस्ट रहते हैं। நல்லா சில பேர் சாப்பிடுறதுல பெஸ்டா தான் சாப்பிடும். சிறந்த ஆட்டுக்குட்டி, சிறந்த மாடு. कई लोग खाने में भी बहुत अच्छा बकरा, बहुत अच्छा बड़े के चीज मांस खाएंगे। மதுரையில் எதிரா பெஸ்ட் ஹோட்டல், ले मदुरई में कौन सा होटल बहुत अच्छा होटल है? மும்பைல எதிரா பெஸ்ட் ஹோட்டல், मुंबई में कौन से होटल अच्छा होटल है? இந்த வாரம் யூடியூப்ல பார்த்து புதுசா பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் ஏதாவது. इस हफ्ते में यूट्यूब में देखकर कुछ नया खिलाना है बच्चों को। ஹalleluya. हालेलुया। பாவத்துல பெஸ்ட், तो पाप में बेस्ट, சமைக்கிறதுல, சாப்பிடுறதுல, खाने में, खिलाने में, அப்புறம் வந்து மேக்கப் போடுறது, தன்னை கவனிச்சுக்கிறதுல, और उसके बाद अपने आप को सजाने में। இப்பதான் செருப்பு வாங்கிருப்பாங்க, பீர மாதிரி இருக்குப்பா, எனக்கு வேற ஒண்ணு வாங்கிட்டாங்க. अभी ही चप्पल लिए रहेंगे, पापा को बोलेंगे कि अभी फटने जैसा है, मुझे फिर से नया दिला दो। இவனே பிச்சிட்டு வந்து சொல்லுவான், நான் பிஞ்சிருச்சு வாங்கிட்டா எனக்கு ஒண்ணு. यदि नहीं फटा रहेगा तो भी फट गया करके आके बोलेंगे मुझे नया दिला दो। எல்லாத்துலயும் கவனம், எல்லாத்துலயும் ஃபாஸ்ட். सब में ध्यान और सब में तेज। 6வது வசனத்துல, छठवां वचन में, ஆனாலும் फिर भी யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமற் போகிறார்கள். यूसुफ को जो दुर्घटना हुई थी उसके लिए वो चिंता नहीं किया। யோசேப்புக்கு என்ன
ஆபத்து? यूसुफ के लिए क्या मुसीबत? யோசேப்பு சிறைப்பட்டு போனான். यूसुफ गिरफ्तार किया गया, யோசேப்பு காணாமல் போனான். यूसुफ गायब हो गया। சொன்னே உன்னுடைய ஆத்துமா உன்னுடைய சோல் காணாம போச்சு, திருடப்பட்டு போனது, சிறையிடப்பட்டது. हाँ भाइयों बहनों, तुम्हारे प्राण तो गिरफ्तार हो गया, गायब हो गया। உள்ள எல்லாம் ஒரு ஜெயில் போல வாழ்க்கை ஆத்துமால இருக்குது, சோல்ல. आत्मा के अंदर एक गिरफ्तारी, एक जिंदगी आत्मा के अंदर है, ஆனா இவன் வெளியில ரொம்ப ஆர்வமா ஃப்ரீடமா இஷ்டப்படி இருக்கிறான். लेकिन ये बाहर एकदम बहुत तेज अपने मनमानी कर रहा है। யோசேப்பு சிறைப்பட்டு இருக்கும் பொழுது இஸ்ரவேலே நீ எப்படி இப்படி இருக்கலாம்? यूसुफ जब गिरफ्तार किया गया है, ये इजराइल तू कैसा ऐसा रह सकता है? யோசேப்பு சிறைப்பட்டு இருக்கும்போது நீ எப்படி சந்தோஷமா புசிச்சு சாப்பிட்டு குடிக்கலாம்? यूसुफ कैदी बनकर है, तू कैसा एकदम खुशी के साथ खा पी कर रह எப்படி நீ पाएगा? உன்னை பாத்துக்கிறதுக்கு, உன்னை ட்ரெஸ் பண்றதுக்கு, ஹேர் கட் இதெல்லாம் அதுல மேல உனக்கு எப்படி கவனம் போச்சு? யோசேப்பு சிறைப்பட்டு போயிட்டானே. यूसुफ तो गिरफ्तार होकर चला गया है, तू कैसा अपने आप को देख लेता है, अपने आप को सजा लेता है? எப்படி பெஸ்டானதை சாப்பிடுற? कैसा तू एकदम अच्छा वस्तु खा लेता है? ஆத்துமா பத்தி கவலை இல்லையா? तेरे आत्मा के बारे में तुझे चिंता नहीं है क्या? அதுல தூக்கம், முரட்ட தூக்கம். उसमें गहरी नींद है, இதுல ரொம்ப ஃபாஸ்ட். लेकिन इसमें बहुत तेज। ஹalleluya. हालेलुया। இருக்கா இல்லையா? ऐसा है कि नहीं? இருக்கா இல்லையா? ऐसा है कि नहीं? ஒவ்வொருவரும் நாம் அதை ஆராய வேண்டும். हम में से हर एक इस बात को जांच कर देखना है। இந்த வெளியில இருக்கிறத விட உள்ள ஒரு ஆத்துமா ரொம்ப முக்கியம். हमारा बाहर रहने वाले से बढ़कर हमारा आत्मा बहुत मुख्य है। உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினா, यदि तू पूरा संसार को कमा ले, ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டு உனக்கு லாபம் என்ன? यदि तू अपना जीवन को नष्ट करेगा तो तेरे लिए लाभ क्या होगा? நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கிறது நல்லதுதான். अच्छा खा पी कर रहना तो बहुत अच्छी बात है। இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்து குடித்து விளையாடினார்கள். इजरायली वे खा पी कर वे खेल रहे थे। புசிச்சிருக்கிறது தப்பல்ல. हाँ, अच्छे से खाना गलत नहीं है। ஆண்டவரே அதை விரும்புகிறார். परमेश्वर वो चाहते हैं। நல்லா கவனிங்க ஆண்டவரே. अच्छे से ध्यान दीजिए परमेश्वर को। அவரோட அந்த சீன் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு பெரிய தாபால மாதிரி ஒரு பெரிய டேபிள்ல எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சாப்பிடுறது தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். परमेश्वर के बारे में देखेंगे तो जैसे दाबा में खाना खाते हैं, वैसे सब मिलकर जो खाना खाते हैं वही परमेश्वर के लिए अच्छा लगता है। ஒரு பையன் வந்து அப்பாட்ட கேட்டான், एक लड़का आकर पिता से पूछा, அப்பா பரலோகத்துல சாப்பாடு கிடைக்குமா? पापा स्वर्ग राज्य में खाना मिलेगा क्या? சந்தேகமா இருக்கு அப்படின்னு அப்பா சொன்னாரு. पिता बोला कि मुझे शक है करके पिता बोले, எனக்கு பரலோகம் வர்றதுக்கு ஆசை இல்ல. तो मुझे स्वर्ग राज्य आने के लिए आशा नहीं है। இன்னொரு பையன் கேட்டா, दूसरा लड़का पूछा, அப்ப நான்வெஜ் கிடைக்குமா? हाँ पिता मुझे नॉन वेज मिलेगा क्या? அது தெரியலையே அப்படின்னு அப்பா वो சொன்னாரு. मुझे नहीं पता है அவர் करके ரொம்ப बोले। சோகமாயிட்டான். वो बहुत उदास हो गया। நான் இதை ஒரு ஆர்டிக்கல்ல நான் படிச்சேன். तो मैं ये एक आर्टिकल में पढ़ा அது था, கீழே போடப்பட்டிருக்கிறது, उसके नीचे लिखा है பரலோகத்துல ஒரு பெரிய மேஜை உண்டு, स्वर्ग राज्य में एक बड़ी मेज होगी, நீங்கள் என்னோடு கூட பந்தி இருப்பீர்கள். तुम मेरे साथ मेज में बैठेंगे। சாப்பாடு சொன்னோட ஒரு சில சந்தோஷம். खाना बोल देंगे तो बोल दिया तो कई लोग खुश हो गए। ஹalleluya. हालेलुया। மேலே பந்தி இருப்பீர்கள். आप ऊपर मेरे साथ मेज में रहेंगे। அப்ப நான் அதை முக்கியப்படுத்தி பேசல, मैं उसको मुख्य करके नहीं बोल रहा हूँ। சாப்பிடுறது தப்பு இல்ல, அதுக்கு தான் சொல்ல வரேன். खाना खाना गलत नहीं है, நல்ல நீட்டா இருக்கிறது தப்பு அல்ல. अच्छे से रहना भी गलत नहीं நம்ம है। நீட்டா நம்முடைய உடம்பு வச்சுக்கிறது தப்பு கிடையாது. हम बहुत अच्छा हमारे शरीर को रख लेते हैं, वो भी गलत नहीं है, அதை காட்டிலும் உடைய ஆன்மா முக்கியம். लेकिन उससे भी बढ़कर हमारा प्राण मुख्य है। ஹalleluya. हालेलुया। உள்ள சரி இல்லாம, உள்ள பலன் இல்லாம, உள்ள ஜீவன் இல்லாம எல்லா வெளி காரியங்களை செய்வது जीरो, அது வேஸ்ட். अंदर कमजोर है, अंदर कुछ भी नहीं है, ऐसा रखते हुए हम बाहर के कार्य करना वो हमारे लिए वेस्ट होगी। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நம்முடைய விளக்கின் பிரகாசத்தை என்னென்ன கெடுத்து கொண்டிருக்கிறது? हमारे दिया के ज्योति को क्या क्या बातें बिगाड़ रही है? நிர்விசாரம் கெடுத்து கொண்டிருக்கிறது. हमारे सुस्तीपन बिगाड़ रही है। உங்களுடைய மரக்கால் நீதி கெடுத்து கொண்டிருக்கிறது. हमारा जो खुद की नीति बिगाड़ रही है। நாம் வெளிச்சம் தரும்படி அழைக்கப்பட்டவர். हम दिया देने के लिए बुलाए गए हैं। அப்படி கஷ்டப்பட்டு தான் நம்ம வெளிச்சத்தை கொடுக்கணும். हम कष्ट उठाते हुए हम ज्योति देना है। நல்ல வெளிச்சமா இருக்கிறதுல லைட் தேவையா சொல்லுங்க? अच्छा ज्योति प्रकाश है, उधर लाइट की आवश्यकता होती है क्या? இருளான இடத்துல தான் வெளிச்சம் தேவை. जिधर अंधकार है उधर ही ज्योति का आवश्यक है। சுற்றிலும் இருள் தான், गहर कर अंधकार, ஆனாலும் நாம் வெளிச்சம் தருகிறவர்களாக மாற फिर வேண்டும். भी हम ज्योति देने जे बनना है। ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க एक போகிறோம். ही वचन पढ़कर हम प्रार्थना करने லேவியராகமம் 24 वाले हैं। लेवियों के पुस्तक में 24 மூன்றாவது வசனம். 3 वचन।
ரெண்டா வாசிங்க आरोन उसको मिलाप वाले तंबू में साक्षी पत्र के बीच वाले पर्दे से बाहर यहोवा के सामने नित्य सांझ से भोर तक सजा कर रखे। यह तुम्हारी पीढ़ी पीढ़ी के लिए सदा की विधि ठहरे। குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. Command the Israelites to bring you pure oil of blessed olive for the light, so that the lamp may be kept burning continually. அல்லேலூயா. हालेलुया। என்ன சொல்றாரு? ஆரோனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. परमेश्वर आरोन के लिए एक कानून दिए। ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு குத்து விளக்கு இருக்கிறது. मेल विलाप तंबू में एक दिया है। அது எப்ப வரை எரியணுமா? वो कब से कब तक जलते रहना है? எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதியில எரியும்படி ஏற்ற கடவன். वो शाम से लेकर सुबह तक परमेश्वर के चरणों में वो दिया देते रहे। கவனிச்சீங்களா? சாயந்தரத்திலிருந்து शाम से लेकर விடியும் வரை. सुबह होने तक। விடிஞ்ச உடனே வெளிச்சம் வந்துருமா வராதா? सुबह होते ही ज्योति आ जाएगी कि नहीं? சாயந்தரம் ஆகிற வரை வெளிச்சம் இருக்குமா இருக்காதா? शाम होने तक जो प्रकाश रहेंगे कि नहीं? அப்ப இவங்க சொல்ற டைமிங் பாருங்களேன். சாயந்தரம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் இருள் சூழுகிற நேரம். तो ये कब बता रहे हैं कि शाम से लेकर सुबह अंधकार छा जाती है। அதுல தான் நீங்க வெளிச்சம் தரணும். उस समय में ही हमें ज्योति देना है। வெளிச்சம் வந்துட்டு இருளுக்கு நடுவே தான் கொடுக்கணும். तो ज्योति हम अंधकार के बीच में देना है। கஷ்டமா தான் இருக்கும். कष्ट ही रहेगी। இருளா தான் இருக்கும். अंधकार रहेंगे। உங்க மேல தான் நீதி இருக்கும். हमारे पास ही नीति होगी। பிரதர் மத்ததுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கு, இதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்க முடியல. அப்படிதான் இருக்கும். भाई बाकी बातों में मैं इंटरेस्ट दिखा पा रहा हूँ, इसमें मैं इंटरेस्ट दिखा नहीं पा रहा हूँ। ஆனாலும் அதுக்குள்ள நம்ம வெளிச்சம் தந்து தான் ஆகணும். फिर भी हम उसमें भी ज्योति देकर ही होना रहना है। இருளை ஊடுருவி பாயணும் இந்த வெளிச்சத்தினுடைய அனுபவங்கள். हम अंधकार के बीच में होकर जाना है। ये அதான் ज्योति இரண்டாவது का வசனத்துல अनुभव। उसमें दूसरा वचन இந்த में விளக்கு எரியும்படி इस दिया जलते रहने के लिए இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெயை கொண்டு வா. एकदम पिसकर एकदम शुद्ध तेल लेकर आ जाओ। சாதாரண எண்ணெய் இல்ல, एकदम साधारण तेल नहीं, அது ஒளிவ கொட்டி இங்க இடிக்கப்படுகிறது. जो ऑलिव की जो फल की जो बी को तोड़कर। சும்மா இடிக்க மாட்டாங்க, போட்டு பெரிய ஒரு பாரத்தை அது மேல வச்சு பிரஸ் பண்ணுவாங்க. ऐसे आम तौर पे नहीं उसे पिसते हैं, बड़ी एक बोझ को उसके ऊपर रखकर पिसते हैं। பிரஸ் பண்ண उள்ள இருந்து ஆயில் வெளியில வரும். जैसे वो दबते हैं उसके अंदर से तेल निकलने लगते हैं। கஷ்டப்பட்டு ஒரு எடுக்கப்பட்ட ஒரு எண்ணெய் தான் விளக்குல வெளிச்சம் தர முடியும். बहुत कष्ट से होकर जो तेल निकलते हैं वो ही दिया ज्योति दे सकता है। அதனால நம்ம கஷ்டப்பட்டா மட்டும் தான் வெளிச்சம் கொடுக்க முடியும். इसीलिए हम कष्ट उठाएंगे तो ही हम ज्योति दे पाएंगे। ஆனா நம்ம வெளிச்சம் தந்தே ஆகணும். लेकिन हम ज्योति देकर ही रहना है। மெழுகுதிரி தன்னை அழித்துக் கொண்டே வெளிச்சம் தந்து கொண்டிருக்கிறது. जो कैंडल होते हैं वो अपने आप को शून्य करते हुए वो ज्योति देते हैं। எண்ணெய் எரிய வெளிச்சம் வந்து கொண்டு இருக்குது. वो तेल जलते वो ज्योति देते हैं। குட் கேரக்டர்ஸ் நல்ல காரியத்தை காமினா சாதாரணம் கிடையாது. अच्छा गुण दिखाना है मतलब वो साधारण बात नहीं है। கொஞ்சம் இடித்து பிழியப்பட வேண்டும். थोड़ा हम चुकनाचूर होना है। கொஞ்சம் எரியணும். थोड़ा जलना है। கொஞ்சம் தியாகம் பண்ணணும். थोड़ा हम खोना है। கொஞ்சம் ஃபாஸ்டிங் இருக்கணும். थोड़ा फास्टिंग रहना है। கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். थोड़ा हम मेहनत करना है। நம்ம அடக்கி தேவ சமூகத்துல உட்கார பழகணும். हम अपने आप को परमेश्वर के चरणों में बिठाना है। என்ன கேட்டா சொல்லுங்க, ஆரம்பத்துல உங்களுக்கு தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, உங்க ஜெப நிலையிலேயே தூங்குங்க, விட்டுருங்க. मुझे यदि आप पूछेंगे तो शुरुआत में यदि तुम्हें नींद आएगा तो भी चलेगा, परमेश्वर के चरणों में सो जाओ। இந்த இடத்தை விட்டு எந்திரிக்காதீங்க. लेकिन उस जगह से मत हिलो। 2 நாள் தூங்குவீங்க, 3 நாள் தூங்குவீங்க, 2 दिन सोएंगे, 3 दिन सोएंगे, 4வது நாள் தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பாங்க. लेकिन 4था दिन परमेश्वर का महिमा तुम्हारे ऊपर उतरने இந்த लगेंगे। சரீரத்தை அடக்கி ஒடுக்கி ஒரு சமூகத்துல உட்காரும்படி பழக்க ஆரம்பிங்க. इस शरीर को थोड़ा कठिन करते हुए परमेश्वर के चरणों में बैठने के लिए अपने आप को आदत में डालिए। ஒரு விசுவாசியுடைய டேஞ்சர் என்னன்னா, ஆண்டவரை தேடாம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா பாவம் உங்களுக்குள்ள வந்துரும். एक विश्वासी का बहुत मुसीबत बात क्या है कि यदि परमेश्वर को नहीं ढूंढते रहेंगे तो ऑटोमेटिक पाप उनके अंदर आ जाएंगे। நன்மை செய்யலினாவே பாவம் வாசற்படியில வந்து படுத்துக்கொள்ளும். यदि भलाई नहीं करेंगे तो पाप द्वार पे आकर लेटी रहती
देती है करके वचन में कहती है। நீ ஆண்டவரை தேடலைனாவே பாவத்துக்கு அடிமை ஆட்டோமேட்டிக்கா நீங்க மாறிடுவீங்க. यदि तुम परमेश्वर को नहीं ढूंढते रहेंगे तो पाप का गुलाम आप बन जाएंगे। பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போகாதபடி प्रचार करने वाला मैं खुद नष्ट नहीं होने के लिए சரீரத்தை அடக்கி मैं अपने शरीर को काबू में रखकर கீழ்ப்படுத்துகிறேன். परमेश्वर के लिए मैं आज्ञा करता हूँ। காலையில எந்திக்கிறதுக்கு இந்த சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்தி எழும்ப பண்ணணும். सुबह उठने के लिए इस शरीर को हम तैयार करके उठाना है। பைபிள் படிக்கிறதுக்கு உங்களை இந்த சரீரத்தை கீழ்ப்படுத்தணும். हाँ, बाइबल शास्त्र पढ़ने के लिए इस शरीर को काबू में लेकर आना தேவ है। சமூகத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களை கீழ்ப்படுத்தணும். हाँ, परमेश्वर के समूह चरणों में समय बिताने के लिए अपने आप को काबू करना है। இடிச்சு பிடிஞ்சாதான் எண்ணெய் எரிய முடியும். ऐसा हम अपने आप को दबाएंगे तो ही हम तेल देकर हम जल सकते உங்க हैं। பக்கம் நீதி இருந்தாலும் நீ அடக்கி உங்களை தாழ்த்தணும். அதுல நம்மள சரீரத்தை கீழ்ப்படுத்தணும். तुम्हारे अंदर नीति होने के बावजूद भी तुम अपने आप को नम्र करके परमेश्वर के चरणों में चलना है। அப்பதான் நம்ம வெளிச்சம் தர முடியும். तभी हम ज्योति दे पाएंगे। நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போம். हम सब वैसे खड़े हो जाएंगे। தொடர்ந்துள்ள காரியங்கள் நம்ம வர்ற நாட்களை நான் பார்க்கலாம். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருந்து இந்த வார்த்தைகளை கேட்டு நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். யார் அமைதியாக இருக்க வேண்டாம். இப்போ தான் சொன்னேன், உள்ள அநேக விளக்குகள் வந்து மங்கி எரியக்கூடாது. எல்லாரும் ஆண்கள் பக்கம் பெண்கள் எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவரை கூப்பிட ஆரம்பிக்கும். கேளுங்க கேளுங்க, கொஞ்ச நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்கப்படுது. 5 அல்லது 10 நிமிடங்கள் பிரகாசிக்கணும்பா. என்னை பார்க்கிற ஒவ்வொருவரும் பிரகாசிப்பிக்கப்படணும். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை தாங்க ராஜா. நிர்விசாரத்தினால நான் மறைச்சிருக்கிறேனா? என் நியாயத்தை ஆண்டவரே நான் உங்க சமூகத்துக்கு முன்னாடி ஆண்டவரே எடுத்து போடணும்ப்பா. என் நியாயத்தை மனுஷருக்கு முன்னாடி அப்பா நியாயம் பாராட்டக்கூடாது, தாழ்த்தணும். இதெல்லாம் பார்த்து நீர் எனக்கு ஒரு நியாயம் செய்வீரப்பா. அதில் திறந்த இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேளுங்க, கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டே இருங்க. ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்து, என்னை பரிசுத்தப்படுத்து, என்னை பரிசுத்தப்படும். சாட்சி கேடா மாறிட்டாண்டவரே, என் வேலை ஸ்தலத்தில் மாறிட்டேன். கொஞ்ச நேரம் கேளுங்க. நான் வேலை ஸ்தலத்தில் உண்மையா இல்லை ராஜா, என் குடும்பத்தில் உண்மையா இல்லை, என் பிள்ளைகளுக்கு நடுவே நான் உண்மையா இல்லை, என் உறவினர்கள் நடுவே உண்மையா இல்லை, பொது இடத்துல இருள என் விளக்கு பிரகாசிக்கல, என் சந்திரன் பிரகாசிக்கல ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நல்லவரே நல்லவரே கேட்டுக்கொண்டே இருப்பாப்பா. சுத்திகரி ஆண்டவரே, சுத்திகரி ஆண்டவரே. முதல் நாள் கூட்டத்தில் எல்லாத்தையும் அறிக்கை செய்யுங்க. இந்த காரியத்தை என்னென்ன பார்த்தீங்களோ அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. பாவம் செய்வதற்கு அவ்வளவு வேகம், ஓ மற்ற காரியங்கள் அவ்வளவு வேகம். நான் நம்முடைய காலத்தில் நான் நிர்விசாரம் காமிச்சேன்ப்பா. சாப்பிட்றதுல நான் நிர்விசாரம் காமிச்சேன்ப்பா. நிர்விசாரம் காமிக்கல. நம்முடைய காரியத்தில் நான் நிர்விசாரம் காமிச்சேன். என்னை அழகுபடுத்தி கொள்ளுகிற விஷயத்தில் நான் நிர்விசாரத்தை காமிக்கல. ஆனால் உங்கள் விஷயத்தில் நான் நிர்விசாரத்தை காமிச்சேன். ஆண்டவரே மன்னிங்க. ஆனாலும் யோசேப்புக்கு வருகிற தீங்கை நினையாமல் போனேன் ஆண்டவர். நான் சிறப்பட்டு போயிருக்கிறேன். ஜெபம் பண்ணி பல நாளாச்சு. அதை கண்டுக்கிறல. ஆனால் என் தேவைகளை கண்டுகொள்ளுகிறேன். உள்ளான மனுஷன் செத்து ரொம்ப நாளாச்சு. ஹல்லேலூயா. ஆனா என் வெளிப்புறமான மனுஷனுக்காக நான் அழகுபடுத்தி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நான் சிறைப்பட்டு போயிட்டேன் ஆண்டவரே, சிறைப்பட்டு போயிட்டேன். சிறைப்பட்டு போயிட்டேன். ஆனா வெளியில நான் மற்ற காரியத்துல விடுதலையானவனை போல இருக்கு. உள்ளான மனுஷன்ல நான் எல்லாம் சிறைப்பட்டு போய் அடிமைத்தனத்துக்குள்ளாய் விற்கப்பட்டு போய் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உள்ளான மனுஷனை மறந்து வெளிப்புறமான காரியத்தில் அதிகமான கவனம் செலுத்திட்டு சியோனிலே நிர்விசாரமாய் இருப்பவர்களுக்கு ஐயோ. அதில் ஒரு முக்கியமான வசனத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்படிப்பட்டவர்கள் சிறையிருப்பின் முன்னணியிலே நடந்து போவார்கள், முன் வரிசையில். இதில் நிர்விசாரமாக இருக்கிறவங்க சிறையிருப்பு, மகாநரகம், அக்கினி கந்தம் எழுகிற கடல், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு செத்த நிலை, அதில் முன்னணியில் போவாங்களாம். பிசாசு அவங்கள தான் லாக் பண்ணி வரிசையில் கொண்டு போவாங்க. நிர்விசாரமாக இருக்கும்போது பிசாசு உங்களை அப்படியே கைது பண்ணி இடத்துல வச்சிருப்பாங்க. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆளு. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்து போராட்டம் ஒரு பிரதர் தப்பிச்சுக்கிறவங்க, அவங்க ஆண்டவர் பலனை தந்துடுவார். ஆனால் இதில் கவனம் செலுத்தாமல் மற்ற காரியத்தில் கவனம் செலுத்தோம்னா நீங்களும் நானும் தான் முதல்ல கைது பண்ணப்பட போகிறவர்கள், அடிமைத்தனத்துக்குள்ளாகிற முதல் வரிசையில் நீங்களும் நானும் தான் நிற்க போகிறோம். ஆண்டவர் பார்த்து கேளுங்க, ஹல்லேலூயா கேளுங்க. அப்பா நிர்விசாரம் காமிக்க மாட்டேன் ராஜா. ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டே இருப்போம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. சொல்லும் கரங்களை உயர்த்தி, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா சொல்லுவோம். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா ஹல்லேலூயா. தேவகுமாரா உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாது என் நீதி உதவாது, நீங்க இல்லாம என் இதயம் இயங்காது. உதவாது என் நீதி உதவாது, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காது. நீங்க இல்லாம என் உலகம் சொல்வோ. நீங்க இல்லாம என் உலகம் விழி. கரங்களை உயர்த்தி, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா ஆமென். தேவகுமாரா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா
நினைச்சா இயேசுவே என்ன மறந்தா எங்கே போவேன்னா தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா என்னை பாருங்க ராஜா நினைச்சிடுங்க உம்மை மறந்து வாழ்ந்தவண்ணா அது உமக்கே தெரியும் உம்மை மறுதளித்தவண்ணா இதை உலகே அறியும் உம்மை மறந்து வாழ்ந்தவண்ணா அது உமக்கே தெரியும் உம்மை மறுதளித்தவண்ணா அது உலகே அறியும் உதவாத எண்ணில் நீர் உறவாணி நீங்க இல்லாம என் பொழுதும் விடியாதே உதவாத எண்ணில் நீர் உறவாணி நீங்க இல்லாம என் பொழுதும் விடியாதே நீங்க இல்லாம விடியாதே நீங்க இல்லாம உம்மை மறந்து வாழ்ந்தவண்ணா அது உமக்கே தெரியும் உம்மை மறுதளித்தவண்ணா இதை உலகே அறியும் உம்மை மறந்து வாழ்ந்தவண்ணா அது உமக்கே தெரியும் உம்மை மறுதளித்தவண்ணா அதை உலகே அறியும் உதவாத எண்ணில் நீர் நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே உதவாத எண்ணில் நீர் உங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே நீங்க இல்லாம என் உலகம் கரங்களை சொல்லுவோம் தேவகுமாரா சொல்லிக்கொண்டே இருப்போம் இயேசுவே தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா ஹல்லேலூயா தேவகுமாரா கொஞ்சம் நீங்க நினைச்சா ஆமென் என்ன மறந்தா எங்கே போவேனா நீங்க நினைச்சா இயேசுவே போவேனா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா ஹல்லேலூயா கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடு தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்கப்பா ஹல்லேலூயா நான் நிர்விசாரம் காட்டுறேன் ராஜா பிரியமான வாழல் ஆண்டவர் உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும் உம்மை மறுதளித்தவனா அதை உலகே அறியும் உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும் உம்மை மறுதளித்தவனா அதை உதவாத எண்ணில் நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே உதவாத விடியாதே நீங்க
நீங்க இல்லாம என் உலகம், உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாது. சொல்லு, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாது. கிருபை இல்லாம வாழ முடியாது. இயேசுவே, கிருபை எங்க மேல இறங்கட்டு ஆண்டவரே, கிருபை எங்க மேல இறங்கட்டு ஆண்டவரே. மறந்து வாழ்ந்தவன ஆண்டவரே, ஒரு புதிய அபிஷேகம் நம்ம நிரப்பட்டும். ஒப்பு கொடுங்க ஏசப்பா. நான் மறந்து வாழ்ந்தேன் அறிக்கை செய்வோம். ஒரு 5 நிமிடங்கள் மாத்திரம். என்ன உயிர்ப்பையும் கேளுங்க, என்ன உயிர்ப்பையும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, ஒவ்வொருவரும் விட்டு கொடுப்போம். யாரும் பார்க்க வேண்டாம். உடைந்த உள்ளத்தோடு உமக்காக ஒரு வெளிச்சம் தருகிறவனாய் நீரினை மாற்று ராஜா. கல்வாரியின் அன்பீனையே கண்டு விரை தோடி, கல்வாரியின் அன்பீனையே கண்டு விரை தோடி சொல்லுவோம். கழுவோம் இரத்தத்தாலே கழுவும் இரத்தத்தாலே கருணீங்க. கல்வாரியின் அன்பீனையே கண்டு விரை தோடி வந்தேன். கல்வாரியின் கண்பீனையே கண்டு விரை தோடி வந்து கழுவும் இரத்தத்தாலே கருணீங்க இருதயத்தை. கழுவும் இரத்தத்தாலே பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே. இந்த வேலை அடியேனை திருச்சித்த போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு திருப்ப சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. கல்வாரியின் அன்பீனையே கண்டு விரை தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பீனையே கண்டு விரை தோடி வந்தேன். கழுவும் இரத்தத்தாலே கருணீங்க. கழுவாண்டவர் ஹல்லேலூயா. கழுவும்
ஆண்டவரே இன்னொரு விஷயம் கல்வாரி ஹalleluya கல்வாரி நன்பி கழுவும் திருரத்தாலே கரடிங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரடிங்க கடைசி ஒரு தடவை கல்வாரி ஆமென் கல்வாரி நன்மீனையே கண்டு விரை நோடி வந்தேன் கல்வாரி நன்மீனையே கண்டு விரை நோடி வந்தே கழுவும் திருரத்தாலே கரை நீங்க பேசுவே கழுவும் திருரத்தாலே ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த விசேஷித்த இந்த உபவாச கூட்டத்தை காலை கூட்டத்தை ஆசீர்வதிப்படினால ஸ்தோத்திரம் செலுத்துவோம். மாலை நடக்கிறதான கூட்டத்தையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியா ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சுவாச பிள்ளைகள் வராத தேவ பிள்ளைகள் எல்லாரும் கடந்து வரும்படியா ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சோதரை கடந்து வந்து எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியா ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவர் பேசினதான இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. இந்த மாதிரி நடக்கிறதான கூட்டத்திலையும் கூட பரிசுத்த ஆவியானவரை நம்மை கழுவும்படியா ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்ம சுத்திகரிக்கும்படியா நம்மை உணர்த்தும்படியா ஸ்தோத்திரம் செலுத்துவோம். மீதி இருக்கிறதான எல்லா கூட்டங்களிலும் ஆண்டவர் நம்மை ஆட்கொண்டு நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுக்கு அதிகமாய் காணப்படும்படியா ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பிதாவி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். குமாரன் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பரிசுத்த ஆவியான ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த குமாரன் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த உபவாச கூட்டங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த முதல் நாள் காலை கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு உம்முடைய